நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எந்தப் பண்டிகைய உங்க குடும்பத்தோட மறக்க முடியாததா கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அதே பண்டிகை உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தேர்வா மாறிடும்னு? என் கூடவும் அப்படிதான் நடந்துச்சு. நாங்க தீபாவளி தயாரிப்புக்காக 1,00,000 ரூபாய் செலவு செய்தோம். ஆனால் என் மாமியாரும் தம்பியின் மனைவியும் யாருக்கும் தெரியாம அந்த பொருட்கள் அனைத்தையும் தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்றுவிட்டனர். நான் இதை பார்த்தபோது என் கணவர் என்னிடம், அவர்களை விடு, நாம் உன் பிறந்த வீட்டிற்குச் சென்று தீபாவளி கொண்டாடலாம் என்று சொன்னார். மறுநாள் காலை என் மாமியார் பதற்றத்தில் எனக்கு 50க்கும் மேற்பட்ட அழைப்புகளை செய்திருந்தார். அது தன்தேரசிற்கு முந்தைய நாள் மாலை. ஆண்டின் கடைசி புராஜெக்ட் மீட்டிங்கை முடித்துவிட்டு நானும் விக்ரமும் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது வானத்தில் மெல்லிய இருள் சூழ்ந்திருந்தது. ஆண்டின் இந்த நேரத்தில் வீசும் காற்றில் ஒரு தனி இதம் இருக்கும். அது நாள் முழுவதுமான களைப்புக்குப் பிறகு ஒரு நிம்மதியைத் தரும். நான் பேட்செஞ்சர் சீட்டில் அமர்ந்திருந்தேன். கையில் போனஸ் கவருடன் இதயத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி. நம்பவே முடியவில்லை. எந்த புராஜெக்டிற்காக நாங்கள் இருவரும் கடந்த 8 மாதங்களாக இரவு பகலாக உழைத்தோமோ அது முடிந்தது. எங்களுக்கு அபராதம் விதிக்கப்படவில்லை, மாறாக மேலாண்மை நிறுவனம் எங்கள் குழுவை பாராட்டியது. எங்களுக்கு 5,00,000 ரூபாய் போனஸாக கிடைத்தது. மற்றவர்களுக்கு இது ஒரு வருட இறுதியில் கிடைக்கும் தொகையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது நாங்கள் அலுவலகத்தில் ஆரிய உணவைச் சாப்பிட்ட எண்ணற்ற இரவுகளின் பலன். நள்ளிரவு 12 மணிக்கு மேல் களைத்துப் போய் வீட்டிற்குத் திரும்பி லிவிங் ரூம் லைட்டை போடுவதற்கு கூட தெம்பில்லாமல் இருந்த இரவுகள் அவை. பலமுறை நான் எந்த அளவுக்கு களைத்துப் போயிருப்பேன் என்றால் கதவருகிலேயே தரையில் உட்கார்ந்து விடுவேன். விக்ரம் எனக்கு சுடுதண்ணீர் கொடுத்து, இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு மீரா, இந்த புராஜெக்ட் முடிந்ததும் நான் உன்னை சில நாட்களுக்கு உன் பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன் என்று சொல்வான். பாருங்கள், அந்த இக்கட்டான காலம் நிஜமாகவே கடந்துவிட்டது. என் அக்கவுண்டிற்கு பணம் வந்த மெசேஜ் வந்ததும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. விக்ரம் காரை ஓட்டிக்கொண்டே என்னை பார்த்து புன்னகைத்தான். இந்த வருஷம் தீபாவளியை கொஞ்சம் அமைதியாவே கொண்டாடுவோம். உனக்கு என்ன வாங்கணுமோ வாங்கு, மீதி பணத்தை தீபாவளிக்கு பிறகான திட்டங்களுக்கு சேமித்துக் கொள்ளலாம். நான் அவன் பக்கம் திரும்பி, நிஜமாவா சொல்றீங்க? நான் எல்லா பணத்தையும் செலவு செய்து விடுவேன் என்று பயமில்லையா என்று கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், பணம் சம்பாதிப்பதே இதுபோன்ற நாட்களுக்காகத்தான். நாம் வருடம் முழுவதும் உழைத்திருக்கிறோம். இப்போது தீபாவளியிலும் 1 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து கொண்டிருந்தால் அது உனக்குச் செய்யும் அநீதி. அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் நெகிழ்ந்து போனது. ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அந்த நிமிடம் என் நினைவுக்கு வந்ததெல்லாம் எனக்குத் தேவையான ஆடைகள், நகைகள் அல்லது ஒப்பனைப் பொருட்கள் அல்ல. என் மனதில் முதலில் தோன்றியது பூஜைத் தட்டு, விருந்தினர்களுக்கான பரிசுகள் மற்றும் ஒவ்வொரு வருடமும் தீபாவளியின் போது எதிலாவது குறை கூறிக்கொண்டே இருக்கும் என் மாமியாரின் அந்தத் திட்டுக்கள்தான். நான் போனை எடுத்து நோட்ஸில் லிஸ்ட் போடத் தொடங்கினேன். பூஜைக்குத் தேவையான புதிய செவ்வந்தி பூக்கள், விருந்தினர்களுக்கான சிறப்பு இனிப்புகள், முந்திரி பாதாம் டப்பாக்கள், சில இம்போர்ட்டட் சாக்லேட்கள் மற்றும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பழக்கூடைகள். அதோடு இருவீட்டு பெற்றோர்களுக்காகவும் தீபாவளி ஹேம்பர்களை வாங்குவதற்கான கணக்கையும் போட்டு முடித்தேன். அந்த புராஜெக்டில் எங்களுக்கு உதவிய பார்ட்னர்களுக்கான சிறிய பரிசுகளையும் அதில் சேர்த்தேன். போனில் தொடர்ந்து டைப் செய்து கொண்டிருந்ததை பார்த்து விக்ரம் என்னை பார்த்துச் சிரித்தான். மக்களுக்கு போனஸ் கிடைத்தால் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க யோசிப்பார்கள். ஆனால் என் மனைவி இனிப்புகள் மற்றும் பரிசுகளின் பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். நான் அவனை அன்போடு முறைத்தேன். தயாரிப்பு சரியாக இல்லையென்றால் தீபாவளியன்று மருமகளுக்கு வீட்டை நிர்வகிக்கத் தெரியவில்லை என்று யாராவது சொல்லிவிடுவார்கள். என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததும் காரில் 1 நிமிடம் அமைதி நிலவியது. விக்ரமின் சிரிப்பு மறைந்தது. அவன் நேராக முன்னால் பார்த்துக்கொண்டு மெல்லிய குரலில் சொன்னான், இந்த வருடம் யாரும் உன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார்கள். நான் ஆச்சரியமடைந்தேன். திருமணமான இத்தனை ஆண்டுகளில் அவனது தாய் சாந்தி தேவி எப்போதெல்லாம் என்னை குத்திக்காட்டி பேசுகிறாரோ அப்போதெல்லாம் விக்ரம் அமைதியாகவே இருப்பான். பிறகு என்னிடம் வந்து வீட்டின் அமைதிக்காக அமைதியாக இருப்பதுதான் நல்லது என்று கூறுவான். நான் கோபப்படுவேன், வருத்தப்படுவேன். பிறகு ஒரு ஆணுக்குத் தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் சமநிலையை பேணுவது கடினம் என்று என்னை நானே தேற்றிக்கொள்வேன். ஆனால் இன்று அவனது குரலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, அவன் தன் மனதில் எப்போதோ எடுத்துக்கொண்ட ஒரு உறுதியான வாக்குறுதி போல தெரிந்தது. அன்றிரவு நாங்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டிற்குச் சென்றோம். பிறகு பிரபலமான இனிப்பு கடைக்கும் சென்றோம். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக தேர்ந்தெடுத்தேன். என் மாமியாருக்காக வாங்கிய பரிசிலும் நான் எந்த குறையும் வைக்கவில்லை. அதில் அவருக்கு பிடித்த இனிப்புகள், உலர்பழங்கள் மற்றும் சிறிய வெள்ளி லக்ஷ்மி கணேஷ் சிலையையும் வைத்தேன். எங்களுக்கிடையிலான உறவு எப்போதும் அவ்வளவு நன்றாக இருந்ததில்லை என்றாலும்
பண்டிகைகளின் போது நான் செய்ய வேண்டியதில் எந்தக் குறையும் இருக்கக்கூடாது என்று எப்போதும் நினைப்பேன். மற்றவர்கள் உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்களின் குணம், ஆனால் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது உங்களைப் பொறுத்தது. வீட்டிற்கு வந்து நாங்கள் பில்லை கணக்கிட்டபோது அது மொத்தம் 1.5 லட்சமாக இருந்தது. நான் ஒவ்வொன்றையும் சமையலறை மேஜையில் தனித்தனியாக அடுக்கி வைத்தேன். வீட்டில் பயன்படுத்துவதற்கான பொருட்கள் ஒரு பக்கம், பிறந்த வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கான பொருட்கள் ஒரு பக்கம் என பிரித்தேன். மாமியார், மாமனார் மற்றும் என் பெற்றோருக்கான பரிசுகள் மீது பெயர் சீட்டுகளை ஒட்டினேன். இதனால் எந்தத் தவறும் நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். விக்ரம் ஒவ்வொரு டப்பாவையும் எடுத்து வைக்க எனக்கு உதவினான். நீ எல்லா வேலையையும் மிகவும் நுணுக்கமாகச் செய்கிறாய் என்றான். நான் உடனே பதிலளித்தேன், முன்கூட்டியே கவனமாக இருப்பது நல்லது, அப்பொழுதுதான் தேவைப்படும் நேரத்தில் எந்தப் பொருளும் காணாமல் போகாமல் இருக்கும். மேலும் இவ்வளவு பெரிய போனஸ் கிடைத்த பிறகும் மருமகள் சரியாக தீபாவளி தயாரிப்புகளை செய்யவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. அவன் ஒரு நிமிடம் வேலையை நிறுத்திவிட்டு என்னை பார்த்துச் சொன்னான், மீரா, மற்றவர்களின் வாயை அடைப்பதற்காகவே நீ எப்போதும் வாழ வேண்டிய அவசியமில்லை. இதை கேட்டதும் என் இதயம் உருகியது. ஆனால் புன்னகையோடு அந்த பேச்சை மாற்றிக்கொண்டேன். இத்தனை ஆண்டுகள் மருமகளாக வாழ்ந்ததில் சில விஷயங்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டும் சுலபமாகிவிடாது என்பதை புரிந்து கொண்டேன். வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகவே நான் தேவைக்கு அதிகமாக தயாரிப்புகளை செய்வதற்கும் தேவைக்கு அதிகமாக விட்டுக் கொடுப்பதற்கும் பழகிவிட்டேன். அன்றிரவு சமையலறை கதவு மூடப்பட்டபோது அது தீபாவளி பொருட்களால் நிறைந்திருந்தது. மின்விளக்குகளின் வெளிச்சத்தில் ஜொலிக்கும் என் சமையலறையில் நான் நின்று கொண்டிருந்தபோது என் இந்த சிறிய வீடு எனக்கு மிகவும் அற்புதமாக தெரிந்தது. இந்த ஆண்டு எல்லாம் வேறாக இருக்கும் என்று நினைத்தேன். நாங்கள் கணவன் மனைவியாக மகிழ்ச்சியாக இருப்போம், இரு வீட்டிலும் தீபாவளி கொண்டாடுவோம், யாரும் யாரிடமும் குறை சொல்ல மாட்டார்கள் என்று எண்ணினேன். ஆனால் நான் அவ்வளவு அன்போடு அடுக்கி வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பொருட்கள் என் மாமியாரின் பேராசைக்கும் போலி கௌரவத்திற்கும் நெய்யாக அமையும் என்று நான் நினைக்கவில்லை. அந்த தீபாவளி அன்றே யார் என்னை உண்மையான குடும்பமாக கருதுகிறார்கள், யார் என்னை எப்போது வேண்டுமானாலும் திறக்கக்கூடிய ஒரு புதையல் பெட்டி என்று மட்டும் நினைக்கிறார்கள் என்பதும் எனக்கு புரிந்தது. சின்ன தீபாவளி அன்று காலையில் சமையலறை மேஜையை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் அம்மா என்று வந்ததைக் கண்டதும் என் கை ஒரு நிமிடம் நின்றது. சாந்தி தேவி இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் செய்வது மிக குறைவு. ஏதாவது அவசியமான வேலை என்றால் அவர் நேரடியாக விக்ரமுக்குத்தான் ஃபோன் செய்வார். ஒருவேளை எனக்கு ஃபோன் செய்கிறார் என்றால் அது எதையாவது கேட்டுப் பெறுவதற்காக அல்லது அதன் பின்னால் வேறு ஏதோ உள்நோக்கம் கொண்ட கேள்விகளை கேட்பதற்காகத்தான் இருக்கும். நான் ஃபோனை எடுத்து குரலை மென்மையாக்கிக் கொண்டு, சொல்லுங்கள் மம்மிஜி, வணக்கம் என்றேன். மறுமுனையில் சாந்தி தேவியின் குரல் வழக்கத்தை விட இனிமையாக இருந்தது. நேற்று விக்ரம் சொல்லிக் கொண்டிருந்தான், உங்கள் இருவருக்கும் புராஜெக்ட் போனஸ் கிடைத்திருக்கிறது என்று. பெரிய வாழ்த்துகள். இன்று நானும் பிரியாவும் கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டிற்கு வருகிறோம். என் மருமகள் தீபாவளிக்கு என்னென்ன தயாரிப்புகள் செய்திருக்கிறாள் என்று பார்க்கட்டும். பிரியாவின் பெயரைக் கேட்டதும் என் இதயம் ஒரு நிமிடம் சுருங்கியது. என் தம்பியின் மனைவியான பிரியா பெரிதாகச் சண்டை போடுபவர் அல்ல. ஆனால் அவளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. மற்றவர்களிடம் உள்ள பொருள் அவளுக்கு பிடித்துவிட்டால் அதை நேரடியாக கேட்க மாட்டாள். அதற்கு பதிலாக அந்த பொருளைப் பற்றி புகழ்ந்து பேசி எதிரில் இருப்பவர்கள் சங்கடப்பட்டு தானாகவே அந்த பொருளை அவளிடம் கொடுக்கும்படி செய்துவிடுவாள். மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் வரவேற்பறையை சுத்தம் செய்து டீ போட்டு மேஜையில் சில இனிப்புகளை வைத்தேன். விக்ரம் அந்த நேரத்தில் தன் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆண்டின் கடைசி மெயில்களை முடித்துக் கொண்டிருந்தான். என் மனதில் இருக்கும் சந்தேகத்தினால் வீட்டின் சூழல் கெட்டுவிடக்கூடாது என்று நான் நினைத்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பண்டிகை நாள் மாமியார் வீட்டிற்கு வருகிறார்கள். மருமகளாக என் கடமையை நான் செய்ய வேண்டும். சுமார் 10 மணிக்கு கதவு மணி அடித்தது. கதவை திறந்தபோது அழகிய புடவை அணிந்து சாந்தி தேவி நின்று கொண்டிருந்தார். அவரோடு பிரியாவும் இருந்தாள். அவள் ஒரு ஃபிட்டிங் உடை அணிந்திருந்தாள். அவர்களின் கையில் ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய ஒரு சிறிய பை இருந்தது. ஆனால் முகத்தில் ஒரு செயற்கையான புன்னகை. நாங்கள் உங்கள் இருவருக்கும் சகுனத்திற்காக ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் எதற்கும் குறை இருக்காதுதான், இருந்தாலும் இது எங்கள் அன்பு. நான் விரைவாக அந்த பையை வாங்கிக் கொண்டேன். ஐயோ மம்மிஜி, நீங்களும் பிரியாவும் உள்ளே வாருங்கள், தண்ணீர் குடியுங்கள். பிரியா தன் செருப்பை கழற்றிக்கொண்டே வரவேற்பறை முழுவதையும் ஒரு பார்வை பார்த்தாள். அவள் சிரித்தாள். ஆனால் அவளது குரலில் பாராட்டுவதை விட பொறாமையே அதிகமாக இருந்தது. வாவ் வன்னி அண்ணி, உங்கள் வீடு எப்போதும் ஜொலித்துக்கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கும்போதே தெரிகிறது நீங்கள் பணக்காரர்கள் என்று. எங்கள் வீடு தீபாவளி என்றாலே குப்பை மேடு போல மாறிவிடுகிறது. கையில் காசு நில்லவே மாட்டேங்குது.
நான் வெறும் புன்னகையை மட்டும் உதிர்த்தேன், வேறு ஒன்றும் சொல்லவில்லை. இது போன்ற பேச்சுகளை நான் முன்பும் பலமுறை கேட்டிருக்கிறேன். இது அமைதியான நீரில் ஒரு சிறிய கல்லை எறிவதைப் போல இருந்தது. அலைகள் எவ்வளவு தூரம் செல்கின்றன என்று பார்ப்பதற்கான ஒரு முயற்சி. அவர்கள் உட்கார்ந்து 5 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் சாந்தி தேவி எழுந்து சமையலறை நோக்கி நடக்கத் தொடங்கினார். சரி, என் மருமகள் என்னென்ன வாங்கியிருக்கிறாள் என்று பார்க்கலாம். இந்த வருடம் போனஸ் வேற கிடைத்திருக்கிறது. தயாரிப்புகள் அமர்க்களமாகத்தான் இருக்கும். நான் அவர்களுக்கு பின்னால் சென்றேன். மனதில் ஒருவித பதற்றம் இருந்தாலும் முகத்தில் அமைதியை நிலைநிறுத்தினேன். நான் பிரிட்ஜை திறந்ததும் பிரியாவின் கண்கள் விரிந்தன. அவள் ஒவ்வொன்றையும் ஆச்சரியத்துடன் பார்க்கத் தொடங்கினாள். ஐயோ அண்ணி, நீங்கள் இவ்வளவு வாங்கியிருக்கிறீர்களா? இனிப்புகள், உலர் பழங்கள், சாக்லேட்கள், ஏன் இந்த இம்போர்ட்டட் பழங்கள் கூடவா? நிஜம்தான், யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்கள் எதை வாங்குவதற்கு முன்பும் யோசிக்க வேண்டியதில்லை. இதைக் கேட்டு சாந்திதேவி ஒரு பெருமூச்சு விட்டார். ஆனால் அது எனக்கு மட்டும் கேட்கும் வகையில் மிக மெல்லியதாக இருந்தது. அவர் பிரிட்ஜை திறந்து அதிலிருந்த பொருட்களை பார்த்துவிட்டுச் சொன்னார், உங்களிடம் பணம் இருக்கிறது, ஆனால் பாவம் சஞ்சய் நிலைமை என்ன? இந்த வருடம் அவனது தொழில் சுத்தமாக நடக்கவில்லை. கிளைண்ட்களுக்கு தீபாவளி பரிசுகள் கொடுத்து பார்ட்னர்களுடனான உறவை நீடிக்க வைக்க வேண்டும், ஆனால் கையில் காசு இல்லையே. இதைக் கேட்டு நான் என் மனதிற்குள் சிரித்துக் கொண்டேன். விக்ரமின் தம்பி சஞ்சய் ஒவ்வொரு வருடமும் இதே அழுகையைத்தான் அழுவான். ஆனால் ஏதாவது புதிய போன் சந்தைக்கு வந்தால் அதை முதலில் வாங்குபவன் அவன்தான். பிரியா கடந்த மாதம் சமூக வலைதளத்தில் புதிய பேக் வாங்கியதை காட்டினாள். உணவகத்தில் சாப்பிடும் புகைப்படங்களை அவர்கள் 2 நாட்களுக்கு ஒருமுறை பதிவிடுவார்கள். மற்றவர்கள் பணம் செலவு செய்யும் நேரத்தில்தான் இவர்களின் கஷ்டம் எப்போதும் வெளிப்படும். பிரியா எனக்கு அருகில் வந்து மெதுவாகச் சொன்னாள், சஞ்சய்க்கு தன் பார்ட்னர்களுக்கு கொடுக்க சில நல்ல பரிசுகள் தேவை. வருடத்தின் தொடக்கம் நன்றாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் தொழில் சிறப்பாக அமையும். இந்த ஒப்பந்தம் கைநழுவி போனால் எங்கள் தீபாவளியே பாழாகிவிடும். இதைச் சொல்லிவிட்டு சமையலறையின் மூலையில் நான் தனியாக எடுத்து வைத்திருந்த அந்த விலை உயர்ந்த கிஃப்ட் ஹேம்பர்களை பார்த்தாள். அவர்கள் வந்ததன் உண்மையான நோக்கம் என் தீபாவளி தயாரிப்புகளை பார்ப்பது மட்டுமல்ல என்பது எனக்கு புரிந்தது. சாந்தி தேவி உடனே பேச்சைத் தொடர்ந்தார். வீட்டில் ஒருவன் நன்றாக சம்பாதிக்கும்போது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். உங்கள் வீட்டில் இவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன, இதிலிருந்து கொஞ்சம் குறைந்து போனால் என்ன ஆகிவிடப் போகிறது? எப்படியும் உங்களுக்கு 5 லட்சம் போனஸ் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் மீண்டும் வாங்க எவ்வளவு நேரமாகப் போகிறது? ஆனால் சஞ்சயின் தொழில் சரியாக நடந்தால்தானே அவன் மனைவி, குழந்தைகளின் நிலை உயரும். நான் ஃப்ரிட்ஜ் கதவின் மீது கையை வைத்தேன். ஏதோ சொல்ல வரும் வேளையில் விக்ரம் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் கடைசியாக பேசிய வார்த்தைகளை கேட்டிருக்க வேண்டும். அவன் சமையலறை வாசலில் நின்றான். அவனது குரல் உயரமாக இல்லை, ஆனால் மிகவும் தெளிவாக இருந்தது. அம்மா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேரடியாக கேளுங்கள். ஆனால் இந்த எல்லா பொருட்களையும் மீரா நம் அனைவருக்குமாக திட்டமிட்டு வாங்கியிருக்கிறாள். சாந்தி தேவி திரும்பினார். முகத்திலிருந்த புன்னகை மறைந்துவிட்டது. நான் வெறும் 2 வார்த்தைதான் கேட்டேன். அதற்குள்ளேயே உனக்கு இவ்வளவு கோபமா? நான் எனக்காகவா கேட்கிறேன்? உன் தம்பிக்காகத்தானே யோசிக்கிறேன். விக்ரம் அமைதியாக இருந்தான். அம்மா, சஞ்சய் மீது உங்களுக்கு அக்கறை இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் உதவி செய்வதற்கு இது சரியான வழி அல்ல. மீரா வாங்கிய பொருட்களை யாரையும் போலி கௌரவத்திற்காக பயன்படுத்த நான் விடமாட்டேன். இதை கேட்டதும் சமையலறையில் நிசப்தம் நிலவியது. பிரியா கண்களை கீழே இறுக்கிக் கொண்டாள். அண்ணா, நீங்கள் இப்படிச் சொல்வதை நினைத்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். எதுவும் எடுத்துச் செல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. நான் அவளை பார்த்தேன், எதுவும் சொல்லவில்லை. அவளது அந்த அப்பாவியான முகத்தை பார்த்தால் எவரும் உருகிவிடுவார்கள். ஆனால் அவளை எனக்கு நன்றாகத் தெரியும். தன் மகன் மருமகளுக்கும் தம்பியின் மனைவிக்கும் முன்னால் தன்னை தட்டிக் கேட்பதை சாந்தி தேவியால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர் தன் பையை மேஜை மீது தூக்கி எறிந்தார். திருமணத்திற்குப் பிறகு நீ உன் அம்மாவிடமும் தம்பியிடமும் இவ்வளவு கணக்கு பார்ப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. சிறுவயதில் வீட்டில் நல்ல பொருள் ஏதேனும் வந்தால் உனக்காகவே முதலில் எடுத்து வைப்போம். இன்று உன்னிடம் கொஞ்சம் பணம் வந்ததும் அம்மா எடுத்து விடுவாளோ என்று பயப்படுகிறாய். விக்ரம் கோபத்தை கட்டுப்படுத்துவது போல ஆழமாக மூச்சு இழுத்தான். அம்மா, நீங்கள் எடுப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை. நீங்கள் இதை உங்கள் உரிமை என்று நினைத்துக் கொள்வதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது. சாந்தி தேவி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். பிறகு ஒரு கசப்பான சிரிப்பை சிரித்துவிட்டுச் சொன்னார், சரி, எனக்கு புரிந்துவிட்டது. இன்று முதல் நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். மகனாக இருந்தாலும் இருந்தும் பயனில்லை. இதைச் சொல்லிவிட்டு பிரியாவின் கையை பிடித்துக்கொண்டு கதவை நோக்கி நடந்தார். வெளியேறுவதற்கு முன் அவர் என்னை திரும்பப் பார்த்தார்.
ஏதோ கத்தியால் குத்துவது போன்ற பார்வையுடன் சொன்னார். மிகவும் திறமைசாலி நீ மீரா. உன் கணவனுக்கு தன் தாய் யார் என்பதே மறந்து போகும் அளவிற்கு நீ அவனை மாற்றிவிட்டாய். கதவு பலமாக மூடியது. வீட்டில் கனமான அமைதி நிலவியது. நான் தீபாவளி பொருட்களால் நிறைந்த சமையலறையில் நின்று கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. விக்ரம் அருகில் வந்து மெதுவாகச் சொன்னான், மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் ஒரு மெல்லிய புன்னகையோடு அவனை பார்த்தேன். அம்மா இதோடு நிறுத்தமாட்டார் என்றுதான் எனக்கு பயமாக இருக்கிறது. அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டுச் சொன்னான், அம்மா எல்லை மீற முயன்றால் இந்த முறை நான் உன்னை தனியாக விடமாட்டேன். சாந்தி தேவியும் பிரியாவும் இதைவிட மிக மோசமான திட்டத்தை தீட்டியிருந்தார்கள் என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. தீபாவளிக்கு முந்தைய நாள் அலுவலகத்தில் எஞ்சியிருந்த சில காகிதப் பணிகளை முடிக்க நான் கடைசி முறையாகச் சென்றேன். அலுவலகம் வழக்கத்தை விட பாதியாக காலியாக இருந்தது. சிலர் மௌனமாக தங்கள் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்திருந்தனர். அனைவரும் வேலையை விரைவாக முடித்துவிட்டு வீட்டிற்குச் செல்ல விரும்பினர். நான் கடைசி ஃபைலில் கையெழுத்திட்டு நிதித்துறைக்கு உறுதிப்படுத்தும் மின்னஞ்சலை அனுப்பிவிட்டுத்தான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். விக்ரம் மெசேஜ் செய்திருந்தான். தன் மேலாளரிடம் சிறிது நேரம் பேச வேண்டியிருக்கிறது, அரை மணி நேரம் கழித்து வந்து என்னை அழைத்துச் செல்வதாகச் சொன்னான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் நான் நின்று ஒரு பெரிய செவ்வந்தி பூங்கொத்தை வாங்கினேன். காலையில் பூஜை அறையில் இவற்றை அலங்கரிக்கலாம் என்று நினைத்தேன். பிறகு நாங்களும் கணவன் மனைவியாக சிறிது நேரம் மாமியார் வீட்டிற்கு சென்றுவிட்டு பிறகு என் பிறந்த வீட்டிற்கு புறப்படலாம் என்று திட்டமிட்டேன். நேற்று சாந்தி தேவி கோபமாகப் போயிருந்தாலும் பண்டிகை நாள் என்பதால் நான் சமாதானமாகவே செல்ல நினைத்தேன். நடந்து முடிந்ததை விட்டுவிடுவோம், அவர்கள் நம் எல்லையை மீண்டும் மீறாதவரை. சூழலை கெடுக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் விசித்திரமாக இருந்தது. நான் வீட்டை நெருங்க நெருங்க என் மனதில் ஒருவித பதற்றம் தொற்றிக்கொண்டது. கதவின் எலக்ட்ரானிக் லாக் சரியாகத்தான் இருந்தது. எந்த பழுதுக்கான அறிகுறியும் இல்லை. நான் வாசலில் செருப்பை மாற்றிக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். வரவேற்பறை சுத்தமாக இருந்தது. திரைச்சீலைகள் கட்டப்பட்டிருந்தன. காலையில் நான் டீ குடித்த கோப்பை மேஜை மீது அப்படியே இருந்தது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, வீட்டில் ஒருவித குளிர்ச்சியும் வெறுமையும் தெரிந்தது. இது ஏர் கண்டிஷனரின் குளிர்ச்சி அல்ல. யாரோ வீட்டிற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் தேடி பார்த்துவிட்டு மிகவும் நேர்த்தியாக எல்லாவற்றையும் பழைய இடத்திலேயே வைத்துவிட்டுச் சென்றது போன்ற உணர்வு. நான் நேரடியாக சமையலறைக்குச் சென்றேன். பிரிட்ஜின் கதவை திறந்ததும் என் உடல் அப்படியே உறைந்து போனது. உள்ளே இருந்த அனைத்தும் காலியாக இருந்தன. நான் நடுத்தர தட்டில் வைத்திருந்த பன்னீர் பாக்கெட்டுகள் காணவில்லை. இனிப்பு பெட்டிகள் இல்லை. உலர்பழங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மாயத்தைப் போல மறைந்து போயிருந்தன. நான் ஃப்ரீசரை திறந்தேன். குளிர்ந்த காற்று என் முகத்தில் வீசியது. ஆனால் உள்ளே சில பனிக்கட்டிகளும் மூலையில் கிடந்த ஒரு கொத்தமல்லி பாக்கெட்டும் மட்டுமே இருந்தன. அந்த நிமிடம் என் நெஞ்சிலிருந்து மொத்த காற்றையும் யாரோ பிழிந்து எடுத்தது போல இருந்தது. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. சமையலறை அலமாரிகளை திறந்தேன். விலையுயர்ந்த பிஸ்கட் டப்பாக்கள், சாக்லேட்கள், என் மாமியாருக்காக வாங்கி வைத்திருந்த பரிசுப் பொருட்கள் என அனைத்தும் காணவில்லை. நான் பார்ட்னர்களுக்காக வாங்கி வைத்திருந்த பரிசுகள் இருந்த மூலைக்கு திரும்பினேன். அந்த இடமும் காலியாக இருந்தது. தங்க நிற காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்த ஒயின் பாட்டில்களும் இல்லை. ஒரு இரவு முன்பாக நான் அவ்வளவு மெனக்கெட்டு தேர்ந்தெடுத்த ஒவ்வொன்றையும் ஏதோ ஒன்றுமே இல்லாதது போல துடைத்து எடுத்திருந்தார்கள். நான் நீண்ட நேரம் சமையலறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தேன். என் மனதில் முதலில் தோன்றியது திருட்டு அல்ல. ஏனென்றால் ட்ராயரில் இருந்த பணம் அப்படியே இருந்தது. லேப்டாப் மேஜையில் இருந்தது. விக்ரமின் கடிகாரம் படுக்கையறையில் பாதுகாப்பாக இருந்தது. இதை எடுத்துச் சென்றவர்களுக்கு தங்களுக்கு என்ன வேண்டும் என்பது சரியாக தெரிந்திருந்தது. அவர்கள் மற்ற எதையும் தொடக்கூட இல்லை. நான் மெதுவாக உணவு மேஜையை நோக்கிச் சென்று உப்பு டப்பாவுக்கு அடியில் ஒரு சிறிய காகிதத் துண்டு இருப்பதைக் கண்டேன். அது சாந்தி தேவியின் கையெழுத்து. அவசரத்தில் எழுதப்பட்டது, ஆனால் அலட்சியம் நிறைந்திருந்தது. அத நான் எடுத்தேன். நானும் பிரியாவும் இந்த சாமான்களை சஞ்சய் வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறோம். உங்களிடம் போனஸ் பணம் இருக்கிறது, மீண்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். உன் தம்பிக்கு பார்ட்னர்களுக்கு பரிசுகள் கொடுக்க வேண்டும். இதை ஊதி பெரிதாக்காதே. இந்தக் சில வரிகளை படித்ததும் என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அனுமதி இல்லை, மன்னிப்பில்லை, வெட்கமும் இல்லை. இந்த வீட்டை ஏதோ அவர்களின் கிடங்கு போலவும் நாங்கள் இருவரும் அவர்களுக்காக பொருட்களை வாங்கித் தரும் வேலையாட்கள் போலவும் அவர்கள் கருதியது எனக்கு புரிந்தது. மீண்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் ₹1.50 லட்சத்தை விட என் மனதை அதிகமாய் காயப்படுத்தியது. எங்கள் உழைப்பு, என் தயாரிப்புகள் அனைத்தும் அவர்கள் கண்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் திரும்பச் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக தெரிந்தது. என் கைகள் நடுங்கியதில் காகிதம் சத்தம் எழுப்பியது.
நான் அதை மேஜை மீது வைத்துவிட்டு கதவில் இருந்த கேமராவின் பதிவுகளை பார்க்கத் தொடங்கினேன். மதியம் 2 மணி நேர பதிவு தெளிவாக இருந்தது. சாந்தி தேவி கதவின் முன் நின்று விக்ரம் அவசர தேவைக்காக கொடுத்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்ளே நுழைந்தார். அவருக்கு பின்னால் பிரியா கையில் பெரிய பிளாஸ்டிக் பைகளுடன் இருந்தாள். அவர்கள் இருவரும் 40 நிமிடங்களுக்குள் வீட்டிற்குள் இருந்து 3 பெரிய பைகள், ஒரு தெர்மாகோல் பெட்டி மற்றும் நான் வைத்திருந்த பரிசுப் பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியேறினர். பிரியா ஒயின் பாட்டில்களையும் தூக்கிக் கொண்டு சாந்தி தேவியிடம் ஏதோ சொல்லி சிரித்துக்கொண்டே சென்றாள். ஏதோ பெரிய புதையல் கிடைத்துவிட்டது போல இருந்தது. இதை பார்த்ததும் நான் உறைந்து போனேன். நான் உடனடியாக சாந்தி தேவிக்கு ஃபோன் செய்ய நினைத்தேன். நான் என்றால் அவர்களுக்கு என்ன அவ்வளவு இளக்காரமா? தன் மகனை அவர்கள் என்னவென்று நினைக்கிறார்கள்? இப்படியெல்லாம் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் அள்ளிச் செல்ல எப்படி துணிந்தார்கள் என்று கேட்க நினைத்தேன். பிரியாவிடமும் ஃபோன் செய்து, உனக்கு சிறிதளவாவது வெட்கம் இருக்கிறதா? காலையில் அப்பாவியாக நடித்துவிட்டு மதியமே மாமியாருடன் சேர்ந்து திருட வந்துவிட்டாயா என்று கேட்கத் தோன்றியது. ஆனால் நான் போனை எடுப்பதற்குள் வீட்டின் கதவு திறந்தது. விக்ரம் வந்திருந்தான். அவன் என்னை சமையலறையில் பார்த்தான். பிறகு திறந்து கிடந்த பிரிட்ஜையும் மேஜையில் இருந்த காகிதத்தையும் பார்த்தான். அவன் அதிகம் கேட்கவில்லை. சில நொடிகளில் அவனது முகம் இறுகிப்போனது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்து, அம்மாவுக்கு ஃபோன் செய்கிறேன் என்று சொல்வான், அல்லது வீட்டின் அமைதிக்காக மீண்டும் ஒருமுறை அமைதியாக இரு என்று சொல்வான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் அப்படிச் செய்யவில்லை. அவன் காகிதத்தை எடுத்து படித்துவிட்டு மிகவும் மெதுவாக திரும்ப வைத்தான். ஏதோ ஒரு பெரும் கோபத்தை அவன் உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. என் குரல் தழுதழுத்தது. விக்ரம், பணத்தைப் பற்றி எனக்கு கவலையில்லை. 1.5 லட்சம் ரூபாய் போய்விட்டது. நாம் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் யாராவது நம் வீட்டை தங்கள் கிடங்கு போல நினைப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு ஏதோ நமக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்தது போல ஒரு காகிதத்தை எழுதி வைத்துவிட்டுச் செல்வதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. இதை பேசும்போதே என் கண்கள் கலங்கின. ஃப்ரிட்ஜை திறந்த பிறகு நான் வலுவாகத்தான் இருந்தேன். ஆனால் என் கணவர் முன்னால் என் துக்கம் கண்ணீராக வழிந்தது. விக்ரம் அருகில் வந்து என் தோள் மீது கை வைத்தான். அவனது கரம் சூடாக இருந்தது. ஆனால் அவனது குரல் விசித்திரமான அமைதியுடன் இருந்தது. அவன் சொன்னான், அவர்களை விடு. நாம் உன் பிறந்த வீட்டிற்குச் சென்று தீபாவளி கொண்டாடலாம். என் போனஸ் பணம் இன்னும் இருக்கிறது. தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் நிமிர்ந்து அவனை பார்த்தேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் அம்மா வீட்டிற்கு போக மாட்டீர்களா என்று கேட்டேன். அவன் தலையசைத்தான். வேண்டாம், நாம் அங்கு சென்று சண்டையிட வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படிச் செய்தால் நாம் தான் மரியாதை இல்லாதவர்கள் என்று அவர்கள் நிரூபித்து விடுவார்கள். நான் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை தரப்போவதில்லை. நான் அமைதியாக நின்றேன். விக்ரமின் இந்த அமைதியான வடிவம் பொருட்கள் திருடப்பட்டதை விட எனக்கு அதிக ஆச்சரியத்தை தந்தது. அந்த பாழடைந்த சமையலறையில் முதல் முறையாக எனக்கு தனிமை துயரம் தெரியவில்லை. ஆனால் விக்ரம் போன்ற எப்போதும் அமைதியாக இருப்பவர் இப்படி மௌனமாகிவிட்டால் அது வெறும் தீபாவளி பொருட்களோடு முடிந்துவிடாது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அன்றிரவு எங்கள் சமையலறை எவ்வளவு காலியாக இருந்ததென்றால் வரவேற்பறையில் ஓடிக்கொண்டிருந்த ஏசியின் சத்தம் கூட தெளிவாக கேட்டது. இது கடந்த காலங்களாக இருந்திருந்தால் நான் மாமியாரை ஃபோன் செய்து அழுது சண்டையிட்டு இறுதியில் பண்டிகை நாள் வீடு காலியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நானே மீண்டும் எல்லா பொருட்களையும் வாங்கியிருப்பேன். ஆனால் இந்த முறை விக்ரம் என்னை அப்படி செய்ய விடவில்லை. அவன் ஃப்ரிட்ஜ் கதவை மூடினான். நான் வாங்கி வந்த செவ்வந்திப் பூக்களை ஜாடியில் வைத்துவிட்டு மிகவும் அமைதியாகச் சொன்னான், நீ அறைக்குச் சென்று சில உடைகளை பேக் செய்துகொள். நாம் நாளை அதிகாலையிலேயே உன் பிறந்த வீட்டிற்கு புறப்படுவோம். நான் நிமிர்ந்து அவனை பார்த்தேன். இன்னும் ஆச்சரியமாகவே இருந்தது. பிறகு அம்மா மற்றும் அப்பாவிடம் என்ன சொல்வது? விக்ரம் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் அலமாரியிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்தான். அதில் எல்லா பொருட்களின் பில்கள், கேமரா பதிவுகளின் புகைப்படங்கள் மற்றும் சாந்தி தேவி எழுதி வைத்த குறிப்பு ஆகியவற்றை ஒன்றாக வைத்தான். சிறிது நேரம் கழித்து அவன் சொன்னான், யார் பரிதாபமாக நடிக்கும் நாடகத்தை ஆட வேண்டுமோ ஆடட்டும். ஆனால் அவர்கள் நம் பொருட்களை தங்கள் பார்ட்னர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்தினால் இது வெறும் குடும்ப விவகாரம் மட்டுமல்ல. அவனது குரல் உயரமாக இல்லை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் சிந்தித்துச் சொல்லப்பட்டது போல தெளிவாக இருந்தது. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, உனக்கு என்ன சொல்கிறாய் என்று புரியவில்லை. தீபாவளி பரிசுகளுக்கும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். விக்ரம் என்னை நாற்காலியில் உட்கார வைத்தான். தன் தாய் எழுதிய குறிப்பை பார்த்தான். அவன் கண்களில் ஆழ்ந்த துயரம் இருந்தது.
உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? சஞ்சயின் கம்பெனி நம் புராஜெக்டில் ஒரு சப்ளையர் என்று நான் சொன்னேனே. எனக்கு சற்று ஞாபகம் வந்தது. நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதில் பெரிய கவனம் செலுத்தவில்லை, ஏனென்றால் நான் நேரடியாக வாங்கும் பணியில் இல்லை. விக்ரம் தொடர்ந்து சொன்னான். சஞ்சயின் கம்பெனிக்கு ஏற்கனவே பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவன் பொருட்களை தாமதமாக அனுப்புகிறான். ஆவணங்கள் முழுமையற்றவை. அவன் கொடுத்த பில்களில் சில செலவுகள் விசித்திரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அம்மாவுக்கும் தம்பிக்கும் உள்ள உறவை மதித்து ஒவ்வொரு முறையும் அறிக்கையில் நான் மென்மையாகவே இருந்தேன். ஆனால் என் இந்த மரியாதையை அவன் தன் விருப்பப்படி செயல்படுவதற்கான உரிமமாக எடுத்துக்கொண்டான் போலிருக்கிறது. இதை கேட்டதும் என் முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பு பரவியது. அப்படியென்றால் இது வெறும் மாமியார் மற்றும் தம்பியின் மனைவியின் பேராசை மட்டுமல்ல. அந்த பரிசுப் பொருட்கள் புராஜெக்ட் தொடர்பானவர்களுக்குத்தான் வழங்கப்படவிருந்தன என்றால் இது வெறும் தம்பி வீட்டிற்கு பொருள் கொண்டு செல்லும் விவகாரமல்ல. இது எங்களை, கணவன் மனைவியாகிய எங்களையும் ஒரு பெரிய சிக்கலில் தள்ளிவிடக்கூடிய ஒரு கயிறாக மாறக்கூடும். நான் மெதுவாக கேட்டேன். சஞ்சய் அந்த பொருட்களை குவாலிட்டி செக் டீமைட் சமாளிக்க பயன்படுத்தப் போகிறான் என்று நீ நினைக்கிறாயா? விக்ரம் தலையசைத்தான். ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது. ஆனால் சஞ்சயின் குணம் எனக்கு தெரியும். அவன் வேலை ஏதேனும் தடைப்பட்டிருக்கும்போதுதான் இவ்வளவு விலை உயர்ந்த பரிசுகள் அவனுக்கு தேவைப்படும். அவன் போனை எடுத்து மிஸ்டர் சர்மா என்பவருக்கு அழைத்தான். அவனது பேச்சிலிருந்து அவர் புராஜெக்ட் லீகல் டீமைச் சேர்ந்தவர் என்று புரிந்தது. விக்ரம் வீட்டில் நடந்த எதையும் சொல்லவில்லை. அவன் சுருக்கமாக, சர்மாஜி, சஞ்சயின் கம்பெனியுடன் தொடர்புடைய கடந்த 3 மாதங்களின் அனைத்து பில்கள், பேமெண்ட் ரெக்கார்டுகள் மற்றும் குவாலிட்டி செக் ரிப்போர்ட்டின் நகல்கள் எனக்கு வேண்டும். குறிப்பாக தீபாவளி சமயத்திலான செலவுகளை பாருங்கள். எதிலாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு தனியாக அனுப்புங்கள் என்று கூறினான். மறுமுனையில் சிறிது நேரம் அமைதி இருந்தது. பிறகு பதில் வந்தது. விக்ரம், ஆம், இந்த கோரிக்கைக்கு பொறுப்பு என்னுடையது. இனி உறவுகளை முன்னிறுத்தி நான் தயங்க முடியாது என்று மட்டும் சொன்னான். நான் என் கணவனை பார்த்து கொண்டிருந்தேன். இன்று நான் அவனது முற்றிலும் வேறொரு முகத்தை பார்த்தேன். அம்மா அழுதால் அமைதியாகிவிடும் அந்த மகன் இவனல்ல. இருதரப்புக்கும் இடையில் சமநிலையை பேணத் துடிக்கும் அந்த பதி இவனல்ல. எவன் எல்லை மீறுகிறானோ அவனை அவன் பெயரிலேயே அழைப்பேன் என்று முடிவெடுத்த ஒரு மனிதனை இன்று நான் பார்த்தேன். அவன் சொன்ன நான் பார்த்துக்கொள்கிறேன் என்பது என்னை சமாதானப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அது குடும்பத்திற்கும் சுயநலத்திற்கும் இடையில் அவன் வரைந்த ஒரு தெளிவான கோடு. அன்றிரவு விக்ரமின் போன் 3 முறை ஒலித்தது. 3மே சாந்தி தேவியின் அழைப்புதான். அவன் ஸ்கிரீனை பார்த்துவிட்டு போனை தலைகீழாக கவிழ்த்து வைத்தான். ஒருமுறை கூட எடுக்கவில்லை. நான், அம்மா கோபப்படுவார் என்று பயமில்லையா என்று கேட்டேன். அவன் ஒரு மெல்லிய புன்னகையுடன், நான் அவர்களை திட்ட வாய்ப்பு தராததால்தான் அம்மா கோபப்படுகிறார். அதற்காக நான் தவறு என்று அர்த்தமில்லை என்றான். சிறிது நேரம் கழித்து என் போன் அதிரத் தொடங்கியது. பிரியாவின் மெசேஜ். வன்னி அண்ணி, நீங்கள் கோபத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து இவ்வளவு குறுகிய மனப்பான்மையுடன் இருக்காதீர்கள். அந்த பொருட்களை நாங்கள் வேலைக்காக பயன்படுத்தினோம். எங்களுடைய காலம் நன்றாக வரும்போது நிச்சயம் உங்கள் உதவியை மறக்க மாட்டோம். மெசேஜை படித்துவிட்டு நான் சிரித்தேன். பிறர் பொருட்களை கேட்டு பெறாமல் எடுத்துச் சென்றுவிட்டு பிறகு அவர்களையே குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் என்று சொல்வது எப்போதும் தன்னிச்சையாக செயல்பட பழகியவர்களால் மட்டுமே முடியும். நான் அந்த மெசேஜை விக்ரமிடம் காட்டினேன். அவன் பதில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இதன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள். இன்று முதல் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்க வேண்டும். நொடிக்கு ஒருமுறை வார்த்தையை மாற்றும் மனிதர்களிடம் வாய்மொழியாக பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்றான். நான் அப்படியே செய்தேன். மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். கேமரா பதிவுகளை சேமித்தேன். சாந்தி தேவியின் குறிப்பு மற்றும் அனைத்து பில்களையும் ஃபைலில் வைத்தேன். இதை செய்யச் செய்ய என் மனம் மெல்ல அமைதியடைந்தது. இத்தனை ஆண்டுகளாக நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று இப்போது புரிகிறது. எது சரி எது தவறு என்று தெரியாததால் அல்ல, எது சரி என்று தெரிந்தும் அந்த நேரத்தில் என் பக்கம் ஆதரவாக நிற்க யாருமில்லை என்பதால்தான் நான் அழுது கொண்டிருந்தேன். இரவு 11 மணியளவில் விக்ரம் கதவின் லாக் ஆப்பை திறந்து சாந்தி தேவிக்கு அவன் கொடுத்திருந்த பாஸ்வேர்டை நீக்கிவிட்டான். அவன் புதிய பாஸ்வேர்டை மாற்றினான். அணுகலுக்கான ஆக்சஸ் நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்தான். என் பக்கம் திரும்பிச் சொன்னான். இன்றிலிருந்து என் அனுமதியின்றி இந்த வீட்டிற்குள் யாரும் நுழைய முடியாது. என் தாயாக இருந்தாலும் சரி. நான் அவனை வெகுநேரம் பார்த்தேன். இது வேறு ஏதேனும் சாதாரண நாளில் சொல்லப்பட்டிருந்தால் எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நடந்தவற்றுக்குப் பிறகு இதை கேட்டபோது எனக்கு ஒருவித கௌரவமாக இருந்தது. அதன் பிறகு காலையில் பிறந்த வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக சில சாதாரண கிஃப்ட் ஹேம்பர்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்தான். அதிக விலையுயர்ந்த அல்லது ஆடம்பரமானவை அல்ல.
வெறும் டீ, பிஸ்கட், இனிப்புகள் மற்றும் என் பெற்றோருக்கு பிடித்த சில பழங்கள் மட்டுமே. பிறகு மம்மி பாப்பா வீட்டிற்கு என்ன செய்வது என்று நான் கேட்டேன். போனை மூடிக்கொண்டே விக்ரம் சொன்னான், அவர்களுக்கான பொருட்களை அவர்கள் ஏற்கனவே எடுத்துச் சென்று விட்டார்கள். நான் வேறு எதுவும் கேட்கவில்லை. வெளியே பால்கனியிலிருந்து ஆண்டின் கடைசி குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் என் மனதில் மெல்ல மெல்ல அமைதி நிலவியது. முதல் முறையாக என் கணவர் தன் தாயை சந்தோஷப்படுத்துவதற்காக தன் மனைவியை பலி கொடுக்கவில்லை. சாந்தி தேவிக்கும் சஞ்சய்க்கும் எங்கே பயமோ அந்த இடத்தில்தான் அவன் அமைதியாக தாக்குதலை தொடுத்தான். பணம், கான்ட்ராக்ட் மற்றும் மற்றவர்களின் உழைப்பில் அவர்கள் கட்டிக்காக்க முயன்ற அந்த போலி கௌரவம் மைனஸ் இதையெல்லாம் அவன் குறிவைத்தான். தீபாவளி காலை இன்னும் வானத்தில் மெல்லிய மூடுபனி இருந்தது. நானும் விக்ரமும் அந்த சாதாரண பரிசுகளை காரில் வைத்துக் கொண்டிருந்தோம். இப்போது அதிக விலையுயர்ந்த ஹாம்பர்களோ இனிப்பு பெட்டிகளோ இல்லை. நாங்கள் நினைத்தது போல சில நல்ல இனிப்புகள், என் அப்பாவுக்கு பிடித்த டீ பாக்கெட்டுகள் மற்றும் சில பழங்கள் மட்டுமே இருந்தன. இருப்பினும் விக்ரம் ஒவ்வொரு பையையும் கவனமாக எடுத்து வைப்பதை பார்த்தபோது என் மனம் நேற்று இரவு இருந்ததை விட லேசாக இருந்தது. குறைந்தபட்சம் இந்த முறை என் துக்கத்தை தனியாக சுமந்து கொண்டு நான் அமரவில்லை. கார் சொசைட்டியை விட்டு வெளியேறியது. வீதிகள் இன்னும் காலியாக இருந்தன. சாலையோரத்திலிருந்த சில பூக்கடைகள் இன்னும் திறந்திருந்தன. கடைக்காரர்கள் குளிரில் சுருண்டு கொண்டு செவ்வந்தி மற்றும் ரோஜா பூக்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தனர். நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமியார் வீட்டிற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்ததை நினைத்து என் மனம் இன்னும் பாரமாகத்தான் இருந்தது. ஆனால் எனக்கு அருகில் விக்ரம் அமைதியாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவ்வப்போது என் கைகளை பற்றிக் கொண்டான். அவன் அதிகம் பேசவில்லை, ஆனால் அந்த சிறிய செய்கை இந்த முறை நான் தனியாக இல்லை என்பதை உணர்த்த போதுமானதாக இருந்தது. என் பெற்றோரின் வீடு நகரத்திலிருந்து சுமார் 1 மணி நேர தொலைவில் இருந்தது. நாங்கள் அந்த வீதியின் அருகே வந்ததும் வீட்டின் பின்புறத்திலிருந்து புகை வருவதைக் கண்டேன். ஹல்வாவின் மணம் காற்றில் கலந்திருந்தது. என் அம்மா வராந்தாவில் அமர்ந்து காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தார். எங்கள் காரை பார்த்ததும் அவர் வேகமாக எழுந்து தன் முந்தானையால் கைகளை துடைத்துக் கொண்டார். என் அப்பா வீட்டிற்கு வெளியே வந்தார். அவர் கையில் பூஜை பொருட்கள் இருந்தன. அவர் எங்களை பார்த்தார். பிறகு என் முகத்தை உற்று பார்த்தார். அவர் உடனடியாக எதுவும் கேட்கவில்லை. வாருங்கள், வந்துவிட்டீர்களா? உள்ளே சென்று கைகளை, முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள். காலை உணவு தயாராக இருக்கிறது என்று மட்டும் சொன்னார். என் பெற்றோர்கள் இப்படி எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்தது என் தொண்டையில் ஏதோ ஒரு உருண்டை அடைப்பது போல உணர்த்தியது. சில மனிதர்கள் அப்படி இருப்பார்கள். அவர்களுக்கு எதையும் சொல்லத் தேவையில்லை, அவர்களுக்கே எல்லாம் புரிந்திருக்கும். தங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்தாலே அவர்கள் ஏதோ ஒரு துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பெற்றோர்கள் அவர்கள். அன்றைய காலை உணவு மிகவும் எளிமையானது. பூரி, உருளைக்கிழங்கு மசாலா மற்றும் ஹல்வா. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அது எந்த பெரிய விருந்தை விடவும் சுவையாக தெரிந்தது. விக்ரம் எனக்கு அருகில் அமர்ந்து என் பெற்றோருக்கு உணவை பரிமாறிக் கொண்டிருந்தான். என் அம்மா அவனை பார்த்தார். அவரது கண்களில் ஒருவிதமான ஆராய்வு இருந்தது. ஆனால் இன்று அவர் வழக்கத்தை விட மென்மையாக இருந்தார். காலை உணவுக்குப் பிறகு நடந்த அனைத்தையும் நான் சொன்னேன். சாந்தி தேவியும் பிரியாவும் எப்படி வீட்டிற்கு வந்து பொருட்களை பார்த்தார்கள், எப்படி வறுமையை காரணம் காட்டி அழுதார்கள், அடுத்த நாள் பாஸ்வேர்டை பயன்படுத்தி எப்படி எல்லாவற்றையும் கொள்ளையடித்துச் சென்றார்கள் என்று விளக்கினேன். உங்களிடம் போனஸ் பணம் இருக்கிறது, மீண்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்த அந்தச் சீட்டையும் காட்டினேன். விக்ரம் வீட்டின் பாஸ்வேர்டை மாற்றிவிட்டு என்னை என் பிறந்த வீட்டிற்கு அழைத்து வந்ததையும் கூறினேன். என் அப்பா அனைத்தையும் அமைதியாக கேட்டார். அவர் கோபப்படவில்லை. டீ கப்பை கீழே வைத்துவிட்டு ரொம்ப நேரம் மௌனமாக இருந்தார். எவ்வளவு நேரம் என்றால் சமையல் அறையில் தண்ணீர் கொதிக்கும் சத்தம் கேட்கும் அளவுக்கு அந்த அறை அமைதியாக இருந்தது. கடைசியில் அப்பா மெல்லிய ஆனால் உறுதியான குரலில் சொன்னார், குடும்பத்தினர் ஒருவருடைய பொருளை மற்றவர் அனுமதியின்றி எடுத்தால் அது அன்பு அல்ல, அது அவமானம். வறுமையை புரிந்து கொள்ளலாம், ஆனால் பேராசையைக் காட்டி அதை உறவுகளின் பெயரால் மறைப்பது சரியல்ல. இதைக் கேட்டதும் என் கண்கள் கலங்கின. அம்மா பெருமூச்சு விட்டு என் கையை பிடித்துக் கொண்டார். ₹1.50 லட்சத்திற்காக வருத்தப்படாதே. பணம் வருவதும் போவதுமானது. நீ கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உனக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டபோது உன் கணவனின் அணுகுமுறை என்னவாக இருந்தது என்பதுதான். விக்ரம் தண்ணீர் கிளாஸை கீழே வைத்துவிட்டு என் பெற்றோரின் முன்னால் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் மிகவும் தெளிவாகச் சொன்னான், மம்மிஜி, பாப்பாஜி, இதற்கு முன்பு பலமுறை மீராவை தனித்து விட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த முறை நான் அவளை தனியாக நிற்கவிடமாட்டேன். வீட்டின் விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். ஆனால் உங்கள் பண்டிகை நாட்களை நான் கெடுக்க விரும்பவில்லை.
இதை கேட்டதும் என் அம்மா அழுதுவிட்டார். அவர் விக்ரமை பார்த்து ஒருபோதும் திருப்தியடைந்ததில்லை. அவன் கெட்டவன் என்பதால் அல்ல, நான் என் மாமியார் வீட்டில் பலமுறை அமைதியாக இருப்பதை பார்த்தும் விக்ரம் ஏதும் பேசாமல் இருந்ததால். இன்று அவர் எப்போதுமே கேட்க வேண்டும் என்று நினைத்ததை அவன் சொல்லிவிட்டான். மதியம் நாங்கள் அனைவரும் வீட்டை சுத்தம் செய்வதிலும் பூஜைக்கு தயாரிப்பு செய்வதிலும் ஈடுபட்டோம். நான் அம்மாவுடன் சேர்ந்து விளக்குகளை தயார் செய்து கொண்டிருந்தேன். விக்ரம் அப்பாவுடன் வெளியே மின் விளக்குகளை மாட்டிக்கொண்டிருந்தான். அந்த அமைதியான சூழலில் என் மனம் லேசானது. ஆனால் அப்போது என் போன் அடித்தது. எனக்கு தெரிந்த ஒருவர் பிரியாவின் ஃபேஸ்புக் போஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பியிருந்தார். நான் வாங்கியிருந்த அந்த பரிசுகள், இனிப்புகள், உலர்பழங்கள் அனைத்தையும் அவள் தன் வரவேற்பறை மேஜையில் அடுக்கி வைத்து படம் பிடித்திருந்தாள். அதற்கு அவள் போட்டிருந்த கேப்ஷன் மிகவும் இனிமையாக இருந்தது. இந்த தீபாவளிக்கு முதல் முறையாக நாங்களே எங்கள் பார்ட்னர்களுக்கு பரிசுகளை தயாரித்திருக்கிறோம். புதிய ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன். அந்த படத்தை பார்த்து நான் சிரித்தேன். அது எவ்வளவு கசப்பான சிரிப்பென்றால் எனக்கே என் மீது ஆச்சரியமாக இருந்தது. என் கோபம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் எப்படி எதிர்வினையாற்றுவது என்றே புரியவில்லை. விக்ரமும் நானும் எங்கள் பணத்தில் வாங்கிய பொருட்களும் நான் என் கைகளால் தேர்ந்தெடுத்த பரிசுகளும் ஒரே ஒரு போஸ்ட் மூலம் பிரியாவின் உழைப்பாக மாறியிருந்தன. சில நிமிடங்களிலேயே சாந்தி தேவியும் அதில் கமெண்ட் செய்திருந்தார். என் சின்ன மருமகள் மிகவும் புத்திசாலி. கணவனை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். வீட்டை அழகாக வைத்திருக்கிறாள். பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் விக்ரமிடம் போனை காட்டினேன். அவன் ஒரே ஒரு முறை பார்த்தான். அவன் கண்கள் ஆழமடைந்தன. அவன் சொன்னான், நல்லது. அவர்களே ஆதாரத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மேலதிகமாக எதையும் கேட்பதற்கு முன்பே விக்ரமின் போனுக்கு மிஸ்டர் சர்மாவிடமிருந்து மின்னஞ்சல் வந்தது. விக்ரம் அதை திறந்து பார்த்தான். அவனது முகம் மேலும் தீவிரமானது. குவாலிட்டி செக், கிஃப்ட் லிஸ்ட் மற்றும் சஞ்சயின் கம்பெனிக்கும் புராஜெக்ட் மேனேஜருக்கும் இடையே நடந்த ஏதோ ஒரு விசித்திரமான உரையாடல் பற்றி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விக்ரம் போனை மூடினான். அவன் என் பெற்றோரிடம் எதையும் சொல்லவில்லை. என்னை மட்டும் பார்த்து மெல்லிய குரலில், நாளை காலை அம்மா உனக்கு நிறைய முறை போன் செய்வார். ஆனால் இந்த முறை திட்டுவதற்காக அல்ல என்றான். நான் அவனை பார்த்தேன். என் மனதில் பயமும் ஒருவித அமைதியும் ஒரே நேரத்தில் கலந்திருந்தது. வெளியே முற்றத்தில் அப்பா இன்னும் விளக்குகளை மாட்டிக்கொண்டிருந்தார். அம்மா அகல் விளக்குகளை தயார் செய்து கொண்டிருந்தார். சமையலறையிலிருந்து உணவின் நறுமணம் வந்து கொண்டிருந்தது. இது ஒரு சாதாரண தீபாவளி போல இருந்தது. ஆனால் மறுபுறம் சாந்தி தேவியும் பிரியாவும் தங்கள் பிடிவாதத்தை வெற்றியாக கொண்டாடிக் கொண்டிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். என் பொருட்களை எடுத்துக்கொண்டு தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டதாக அவர்கள் நினைப்பார்கள். சில புகைப்படங்களை பதிவிடுவதன் மூலம் மற்றவர்களின் பொருட்களை தங்கள் உடைமையாக்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சிதான் வரப்போகும் பெரும் புயலின் முதல் அறிகுறி என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதை எதிர்கொள்ள மறுநாள் காலை அவர்கள் வீட்டில் எவரும் தயாராக இருக்கப் போவதில்லை. கோவர்தன பூஜையன்று காலை அம்மாவுடன் சேர்ந்து பூஜைக்கு தயாரிப்பு செய்து கொண்டிருந்தேன். ஆண்டின் முதல் காலை காற்றில் குளிர் இருந்தது. தோட்டத்தில் வாழை இலைகளிலும் புல் நுனிகளிலும் பனித்துளிகள் படிந்திருந்தன. அந்த சூழல் மிகவும் அமைதியாக இருந்ததால் கடந்த கால கசப்பான விஷயங்களை மறந்துவிட வேண்டுமென்று தோன்றியது. அம்மா பூஜை தட்டில் பிரசாதத்தை வைக்கும்போது சொன்னார், இது புதிய ஆண்டு, மனதை நோகடிக்கும் விஷயங்களைப் பின்னால் விட்டுவிடு, உன் மனதை தூய்மையாக வைத்திரு. நான் தலையசைத்தேன். இன்றைய காலை அமைதியாக கழியும் என்று நினைத்தேன். ஆனால் நான் பூஜை தட்டை வைத்ததும் என் பாக்கெட்டில் இருந்த போன் அடிக்கத் தொடங்கியது. ஆரம்பத்தில் ஏதோ தீபாவளி வாழ்த்து மெசேஜ் என்று நினைத்தேன். ஆனால் போனை எடுத்து பார்த்தபோது ஸ்கிரீனில் சாந்தி தேவி என்று இருந்தது. 1 கால், 2 கால், தொடர்ந்து 3 கால். நான் விக்ரமை பார்த்தேன். அவன் அப்பாவுடன் வராந்தாவில் நின்று கொண்டிருந்தான். அவன் போனும் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தது. நான் எதையும் புரிந்து கொள்ளும் முன்பே பிரியாவின் அழைப்பு வந்தது. பிறகு சஞ்சயின் அழைப்பும் வந்தது. மாமியார் வீட்டில் ஏதோ பெரிய ஆபத்து நேர்ந்துவிட்டது போலவும் அவர்கள் என்னையும் விக்ரமையும் மட்டுமே அழைக்க முடியும் என்பது போலவும் தோன்றியது. நான் உடனடியாக போனை எடுக்கவில்லை. இது ஏதோ ஒரு நடிப்பு அல்ல. நேற்று நடந்தவற்றுக்குப் பிறகு மீண்டும் ஒரு உணர்ச்சி கண்ணியில் சிக்கிக்கொள்ள நான் விரும்பவில்லை. 1 மணி நேரத்திற்குள்ளேயே சாந்தி தேவியின் 50 மிஸ்டு கால்கள் இருந்தன. மெசேஜ்களும் வரத் தொடங்கின. ஒவ்வொரு மெசேஜும் முந்தையதை விட பதற்றமாக இருந்தது. போனை எடு. பெரிய சிக்கல் ஆகிவிட்டது. விக்ரமிடம் சொல், அவன் செய்வதை நிறுத்திவிடட்டும். பிறகு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்ததும் என் கைகள் நடுங்கின. முழு குடும்பத்தையும் அழித்தால்தான் உங்களுக்கு திருப்தியா? என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது விக்ரம் உள்ளே வந்து தன் போனை என்னிடம் காட்டினான்.
ஸ்கிரீனில் காலையிலேயே அனுப்பப்பட்ட ஒரு உள்நாட்டு மின்னஞ்சல் இன்டர்னல் இமெயில் இருந்தது. அதன் தலைப்பு சிறியதாகத்தான் இருந்தது, ஆனால் அதை படித்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது. சஞ்சய் நிர்வகிக்கும் சப்ளையர் யூனிட்டின் அனைத்து கொடுப்பனவுகளும் பேமெண்ட்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன. அதற்கான காரணம் தெளிவாக இருந்தது. பார்ட்னர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளில் விதிமீறல் இருப்பதாக சந்தேகம். எனவே முழுமையான விசாரணை முடியும் வரை பணம் வழங்கப்படாது. நான் ஒவ்வொரு வார்த்தையாக படித்துக் கொண்டிருந்தேன். என் முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பு பரவியது. சில கிஃப்ட் ஹேம்பர்களில் தொடங்கிய விஷயம் விக்ரமின் சந்தேகத்தின் முனையில் வந்து நின்றது. விக்ரம் மெதுவாகச் சொன்னான், பிரியா, நேற்று இரவு நம் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்ற கிஃப்ட் ஹேம்பர்களை ப்ராஜெக்ட் குவாலிட்டி செக் டீமின் தலைமை அதிகாரியிடம் கொடுக்கச் சென்றாள். ஆனால் அவள் ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ எடுத்துவிட்டாள். நான் அதிர்ச்சியடைந்தேன். லைவ் வீடியோவா? விக்ரம் கசப்புடன் சிரித்தான். ஆமாம், தன் கணவன் தன் பார்ட்னர்களை எவ்வளவு அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறான் என்று உலகத்திற்கு காட்ட நினைத்தாள். அந்த வீடியோவில் தவறுதலாக நிறுவனத்தின் லோகோ மற்றும் புராஜெக்ட் பெயர் இருந்த ஃபைலையும் அவள் காட்டிவிட்டாள். பரிசு பெற்றவர்களின் பெயர்களையும் உரக்கச் சொன்னாள். இதைக் கேட்டு நான் அப்படியே உறைந்து போனேன். சில மனிதர்கள் எவ்வளவு பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மற்றவர்களின் பொருட்களை சுருட்டுவது மட்டுமின்றி தங்கள் பொய் தாராள மனப்பான்மைக்காக உலகம் கைதட்ட வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். நாங்கள் வீட்டில் அமைதியாக பூஜைக்கு தயாரிப்பு செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் பிரியா நான் வாங்கிய பொருட்களை மேஜையில் அடுக்கி வைத்துவிட்டு கேமரா முன் சிரித்துக் கொண்டிருந்தாள். யாரெல்லாம் உங்களுக்கு உதவினார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லித்தான் ஆண்டை தொடங்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நன்றியின் விலையை நான் கொடுத்திருந்தேன். பில் என்னிடம் இருந்தது. அதற்கான ஆதாரம் என் வீட்டு கேமராவில் இருந்தது. நிறுவனத்தின் பணியாளர் ஒருவர் தவறுதலாக அந்த வீடியோவை பார்த்துவிட்டு உடனடியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிறுவனத்தின் விசாரணை பிரிவுக்கு அனுப்பிவிட்டார். விக்ரம் இரவு அனுப்பிய தகவலுக்கு என்ன ஆனது என்று அவன் சொல்லவில்லை. ஆனால் இது வெறும் தீபாவளி பரிசு விவகாரம் மட்டுமல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். சஞ்சயின் கம்பெனி மீது ஏற்கனவே தாமதமான டெலிவரி மற்றும் ஆவண குளறுபடிகள் குறித்து புகார்கள் இருந்தன. இப்போது வெளிப்படையாக பரிசு வழங்கும் இந்த வீடியோ தன் காலிலேயே தானாக கோடரியால் வெட்டிக்கொள்வது போலானது. ஒரே இரவில் என் வீட்டிலிருந்து திருடப்பட்ட பொருட்கள் லஞ்சப் புகாராக மாறியிருந்தன. நேற்று தங்கள் வெற்றியை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தவர்கள்தான் இன்று மிகுந்த பதற்றத்தில் இருந்தார்கள். என் போன் மீண்டும் ஒலித்தது. இந்த முறை சாந்தி தேவியிடமிருந்து வீடியோ கால் வந்தது. நான் விக்ரமை பார்த்தேன். அவன் தலையசைக்க நானே பட்டனை அழுத்தினேன். ஸ்கிரீனில் சாந்தி தேவியின் முகம் தெரிந்தது. தலைமுடி கலைந்து கண்கள் சிவந்து இரவு முழுவதும் அழுதது போல இருந்தார். எங்களை பார்த்ததும் அவர் கத்தினார், விக்ரம், உன் தம்பிக்கு நீ இப்படி செய்துவிட்டாயே? பண்டிகை நாளில் அவனை அழிக்கவா பார்க்கிறாய்? கம்பெனிக்காரர்களிடம் சொல்லி எல்லாவற்றையும் திரும்பப் பெறச் சொல். உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன். விக்ரம் தன் தாயை சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். சாந்தி தேவி மேலும் பயந்து போய் என் பக்கம் திரும்பிச் சொன்னார், மீரா, உனக்கு தெரியும், நேற்று நான் கோபத்தில்தான் உன் பொருட்களை எடுத்துச் சென்றேன். அது அவ்வளவு பெரிய விஷயமில்லையே. அவனது கான்ட்ராக்ட் போய்விட்டால் அவன் வீடு அழிந்துவிடும். இது அவ்வளவு பெரிய விஷயமில்லையே என்ற வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் முற்றிலும் குளிர்ந்து போனது. இவ்வளவு இக்கட்டான நிலையிலும் தாம் செய்தது தவறு என்ற வருத்தம் அவர்களுக்கு இல்லை. சஞ்சய்க்கு தண்டனை கிடைத்துவிடுமோ என்ற பயம் மட்டுமே இருந்தது. விக்ரம் போனை கையில் எடுத்தான். அவன் குரல் மென்மையாக இருந்தது. அம்மா, அவனை யாரும் அழிக்கவில்லை. அவன் தனக்காகத்தானே ஒரு குழியை தோண்டிக் கொண்டான். சாந்தி தேவி திகைத்துப்போய் நின்றார். பிறகு உரக்க அழுதார். அவன் உன் உடன் பிறந்த தம்பி. நீ அவனுக்கு ஆதரவாக இல்லையென்றால் வேறு யார் இருப்பார்கள்? விக்ரம் மிக நிதானமாக பதிலளித்தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆணியைப் போல அறைந்தது. பல வருடங்களாக நான் அவனுக்கு ஆதரவாகத்தான் இருந்தேன் அம்மா. அந்த ஆதரவுதான் மற்றவர்களின் உரிமையை பறிப்பதும் லஞ்சம் கொடுப்பதும் சாதாரணம் என்று அவனை நினைக்க வைத்திருக்கிறது. சாந்தி தேவி எதுவும் பேச முடியாமல் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார். பின்னாலிருந்து பிரியாவின் குரல் கேட்டது. அவளது குரல் நடுங்கினாலும் அவள் இன்னும் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தாள். அண்ணா, நீங்கள் ஒருமுறை சொல்லியிருந்தால் கம்பெனி இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கும். விஷயத்தை இவ்வளவு தூரம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? நான் என் கணவனுக்கு உதவத்தானே நினைத்தேன். இந்த முறை நான் நேரடியாக திரையை பார்த்துவிட்டு காலை முதலாக பேசினேன். உதவி செய்ய நினைத்திருந்தால் சரியான வழியில் செய்திருக்க வேண்டும். மற்றவர் பொருட்களை திருடி குறுக்கு வழியில் அல்ல. பிரியா வாயடைத்துப் போனாள். சாந்தி தேவி என்னை பார்த்தார். நான் அவர்களின் கடைசி நம்பிக்கை கயிற்றையும் அறுத்துவிட்டதாக அவர் நினைத்திருக்க வேண்டும். மாமியாரின் அழுகுரலோடு அந்த அழைப்பு முடிந்தது. நான் போனை மேஜையில் வைத்தேன். முன்னே இருந்த பூஜை தட்டிலிருந்து புகை எழுந்து கொண்டிருந்தது.
ஆனால் என் மனம் பாரமாக இருந்தது. ஆண்டின் முதல் நாள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகளை பரிமாறிக்கொள்ள வேண்டிய நாள். ஆனால் பேராசையாலும் போலி கௌரவத்தாலும் எல்லாம் புயலாக மாறிவிட்டது. ஆனால் இந்த முறை அந்த பாழடைந்த சமையலறையில் நின்று கொண்டு நான் என்ன தவறு செய்தேன் என்று சிந்திக்கவில்லை. இந்த சூறாவளியை நான் உருவாக்கவில்லை, அது தொடங்கிய இடத்திற்கே அது திரும்பிச் சென்றிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். அந்த காலை அழைப்பிற்குப் பிறகு சாந்திதேவி சஞ்சயின் விஷயத்தை சரிசெய்ய கொஞ்ச காலம் அமைதியாக இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அழுகையை ஆயுதமாக பயன்படுத்திச் சரியை தவறாகவும் தவறைச் சரியாகவும் மாற்றிப் பழகிய ஒரு தாயின் கோபத்தை நான் குறைவாக மதிப்பிட்டுவிட்டேன். சில மணி நேரங்களுக்குப் பிறகு நான் அம்மாவுடன் மதிய உணவிற்குப் பின் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தபோது என் போன் இடைவிடாமல் ஒலித்தது. இந்த முறை சாந்தி தேவி அல்ல, என் மாமியார் வீட்டிற்கு தெரிந்த உறவினர்கள் அழைத்துக் கொண்டிருந்தனர். வருடம் முழுவதும் என்னை ஒருமுறை கூட நலம் விசாரிக்காதவர்கள் அவர்கள். முதலில் என் அத்தை மாமியார் அழைத்தார். நான் போனை எடுத்தவுடன் அவரது கூர்மையான குரல் கேட்டது. மீரா, பண்டிகை நாட்களில் மக்கள் நல்ல காரியங்களைத்தான் செய்வார்கள். தம்பி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தான். அவன் சில பரிசுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் என்ன? நீ பெரிய மனதுடன் மன்னித்திருக்கலாம். உன் கணவனிடம் சொல்லி அவனது கான்ட்ராக்டையே நீ ரத்து செய்துவிட்டாயே. நான் எதையும் விளக்குவதற்கு முன்பே அவர் தொடர்ந்து பேசினார். உனக்கு அதிக போனஸ் கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் தர்ம காரியங்களை செய். சில பணத்திற்காக உன் புகுந்த வீட்டை அழிக்காதே. நான் போனை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தேன். எனக்கு சிரிப்பும் வந்தது, அதே சமயம் வருத்தமாகவும் இருந்தது. உண்மையைப் பற்றி அவர்களுக்கு சிறு துளி கூட தெரியவில்லை. ஆனால் ஏதோ எல்லாமே தங்கள் கண்முன்னால் நடந்தது போல அவர்கள் என்னை திட்டிக் கொண்டிருந்தார்கள். அதற்குப் பிறகு அத்தை, மாமா மற்றும் சில தூரத்து உறவினர்களின் போன்களும் வந்தன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினாலும் அதன் பொருள் ஒன்றுதான். நான் சுயநலவாதி, நான் கணக்கு பார்க்கிறேன். விக்ரமை அவன் தம்பிக்கு எதிராக தூண்டிவிட்டிருக்கிறேன். சாந்தி தேவி தன் வேலையைச் சரியாகச் செய்து முடித்திருந்தார். மீரா வெறும் சில கிஃப்ட் ஹாம்பர்களுக்காக பெரிய பிரச்சனையை உருவாக்கி நிறுவனத்திற்கு சஞ்சய் மீது சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டாள். இப்போது பாவம் அந்த தம்பியின் வீடு அழியும் நிலைமையில் இருக்கிறது என்ற கதையை அவர் குடும்பம் முழுவதும் பரப்பியிருந்தார். அந்த கதையில் நான் பணக்கார ஆனால் கல்நெஞ்சக்கார பெண். சஞ்சயும் பிரியாவும் தங்கள் நாத்தனாரால் அழிக்கப்பட்ட பாவம் செய்த தம்பதிகள். மாலைக்குள் பிரியா சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய பதிவை போட்டிருந்தாள். அவள் என் பெயரைச் சொல்லவில்லை, ஆனால் எங்களைப் பற்றி தெரிந்த எவருக்கும் அவள் யாரைப் பற்றி பேசுகிறாள் என்பது புரிந்தது. பணக்காரராக இருப்பதன் பொருள் இதயம் பெரிதாக இருக்கும் என்று அர்த்தமல்ல. சிலர் வெளியே நன்றாக இருப்பது போல நடிப்பார்கள்தான், ஆனால் சொந்தத் தம்பியை இக்கட்டில் பார்க்கும்போது அவனை இன்னும் கீழே தள்ளுவார்கள். ஆண்டின் தொடக்கமே மோசமாகிவிட்டது. கடவுளை மட்டுமே நம்பியிருக்கிறேன். அந்த பதிவின் கீழ் பலர் அவளுக்கு ஆறுதல் கூறினார்கள். பிரியா அதற்கு பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாகச் சொல்ல விரும்பவில்லை. கடைசியில் அவர் குடும்ப உறுப்பினர் இல்லையா? ஆனால் அவர் அக்கா என்று நினைத்திருந்தவளே இப்படிச் செய்ததுதான் வலிக்கிறது. இதை படித்துவிட்டு நான் ஒரு கசப்பான சிரிப்பை சிரித்தேன். என்னை அக்கா என்று நினைத்தாளா? என்னை அக்கா என்று நினைப்பவர் என் மாமியாருடன் சேர்ந்து என் வீட்டிற்குள் புகுந்து தீபாவளி பொருட்கள் அனைத்தையும் திருடிச் செல்ல மாட்டார். என்னை அக்கா என்று நினைப்பவர் நான் வாங்கிய பொருட்களை தன் உழைப்பு என்று சமூக வலைதளத்தில் காட்டமாட்டார். ஆனால் எப்போதும் பாவம் செய்பவர்கள் போல நடிக்கும் மனிதர்களுக்கு தங்களை மிக அப்பாவியாக காட்டிக்கொள்ள கதையை எப்படிச் சொல்ல வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். சில உறவினர்களும் அந்த பதிவில் கமெண்ட் செய்ய ஆரம்பித்தார்கள். உண்மைதான், பணம் வந்ததும் மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். இன்றைய காலத்தில் உறவுகளை விட பரிசுகளுக்கே மதிப்பு அதிகம். மருமகளாக இருந்து கொண்டு புகுந்த வீட்டின் துயரம் புரியவில்லை என்றால் அந்த வீட்டில் நிலைத்து நிற்பது கடினம். என் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை என் அம்மா கவனித்தார். அவர் என் தோள் மீது கை வைத்தார். நேர்மையானவர்கள் பயப்படத் தேவையில்லை, ஆனால் உண்மையை நிரூபிக்க ஆதாரங்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். நான் தலையசைத்தேன், கண்கள் கலங்கின. நான் விக்ரமிடம் போனை காட்ட முயன்றபோது யாரோ எனக்கு ஒரு லிங்க் அனுப்பினார்கள். அது எங்கள் சொசைட்டியின் குடியிருப்போர் குழுவின் போஸ்ட். அடையாளம் தெரியாத அக்கவுண்ட் ஒன்றிலிருந்து எங்கள் வீட்டின் தாழ்வார கேமரா பதிவோடு ஒரு சிறிய கேப்ஷன் இருந்தது. காலை நேரத்தில் ஒரு கேள்வி, இதை உதவி கேட்டு வாங்குவது என்பதா அல்லது திருட்டு என்பதா? நான் அதை கிளிக் செய்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. வீடியோவில் சாந்தி தேவியும் பிரியாவும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி என் கதவை திறந்து தலா 3 பெரிய பைகள், ஒரு தெர்மாகோல் பெட்டி மற்றும் கிஃப்ட் ஹாம்பர்களை எடுத்துச் செல்வது தெளிவாக தெரிந்தது. அதோடு பிரியா அன்பளிப்பு பொருட்களை பற்றி போட்டிருந்த போஸ்ட் மற்றும் நான் வாங்கிய பில்களின் புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. அதில் என் பெயர் மற்றும் நேரம் தெளிவாக தெரிந்தது.
பதிவிட்டவர் சில தனிப்பட்ட தகவல்களை மறைத்திருந்தார், ஆனால் எவரும் முழு கதையையும் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் விக்ரமை பார்த்தேன். அவன் திரையை பார்த்துவிட்டு நெற்றியை சுருக்கினான். இதை நான் செய்யவில்லை என்றான். இது அவன் செய்யவில்லை என்பது எனக்கும் தெரியும். பிரியாவின் பொய்யான கதையை பார்த்த எங்கள் சொசைட்டியின் அண்டை வீட்டார் யாரோ உண்மையை வெளிப்படுத்த முடிவு செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அரை மணி நேரத்திற்குள்ளேயே அந்த போஸ்ட் காட்டுத்தீ போல பரவியது. கமெண்ட்டுகள் முழுமையாக மாறின. ஒருவர் எழுதியிருந்தார், அண்ணியின் பொருட்களை திருடிவிட்டு பார்ட்னர்களுக்கு பரிசளித்துவிட்டு சமூக வலைதளத்தில் வந்து அழுகிறாளே, எவ்வளவு தைரியம். இன்னும் ஒருவர், பொருளைத் திருடுவது ஒருபுறம் இருக்கட்டும், திருடிய பொருளுக்கு அண்ணி நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் எவ்வளவு பெரிய அசிங்கம் என்று குறிப்பிட்டிருந்தார். சிலர் பிரியாவின் ஸ்டேட்டஸையும் கேமரா பதிவையும் ஒன்றாக இணைத்து வேடிக்கை காட்டினர். பணக்காரர்களின் இதயம் பெரிதாக இருக்கிறதோ இல்லையோ, பேராசை பிடித்தவர்களிடம் காரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை என்னை சாடியவர்களின் முகத்தில் விழுந்த அறை போல அந்த கமெண்ட்டுகள் இருந்தன. பிரியா பதற்றமடைந்து தன் பதிவை டெலிட் செய்தாள். ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது. ஸ்கிரீன்ஷாட்டுகள் எல்லா இடங்களிலும் பகிரப்பட்டிருந்தன. அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தவர்களே இப்போது கேள்வி கேட்கத் தொடங்கினார்கள். அந்த பொருட்கள் உண்மையிலேயே உன் அண்ணியுடையதா? ஏன் கேட்காமல் எடுத்தாய்? பார்ட்னர்களுக்கு திருடிய பொருளை பரிசளிப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று தெரியுமா? எனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. உலகம் எவ்வளவு விசித்திரமானது என்ற எண்ணம் மட்டுமே வந்தது. நான் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகச் சொன்னபோது எவரும் கேட்கத் தயாராக இல்லை. ஆனால் கேமரா பேசத் தொடங்கியதும் எல்லாம் தெளிவாகிவிட்டன. என் போன் மீண்டும் ஒலித்தது. இந்த முறை சாந்தி தேவி. நான் போனை எடுத்ததுமே எதையும் பேசவிடாமல் அவர் கத்தினார், இந்த வீடியோவை நீதான் போட்டாயா? இந்த வீட்டை அழித்துவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்பாயா? அவரது குரலில் காலை இருந்த பரிதாபம் இல்லை, வெறுப்பு மட்டுமே இருந்தது. நான் பதில் சொல்வதற்கு முன்பே விக்ரம் போனை வாங்கினான். அவன் ஸ்பீக்கரை ஆன் செய்துவிட்டு மிக மெதுவாகச் சொன்னான், அம்மா, தப்பு செய்பவர்கள் கேமராவை பார்த்தே பயப்பட வேண்டும். பிடிபட்ட பிறகு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது. மறுமுனையில் சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு சாந்தி தேவி அழுதார். ஆனால் இந்த முறை அவரது அழுகை என் மனதை உருக்கவில்லை. அவர் விம்மிக்கொண்டே சொன்னார், அந்த பெண்ணுக்காக உன் உடன் பிறந்த தம்பியை அழிக்கிறாயே, அவள் உன் மனைவி, அவளுக்காக நீ என்று ஏதோ உளறினார். பிறகு தொடர்ந்தார், சஞ்சய் உன் ரத்தம். விக்ரம் என்னை பார்த்தான். பிறகு ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகச் சொன்னான், இல்லை, அவனை அழிப்பது நீங்கள்தான். ஏனென்றால் மற்றவர்களின் உரிமையை பறிப்பது சாதாரணம் என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நீங்கள்தான். அவன் தவறு செய்ய கற்றுக் கொடுத்தீர்கள், அதற்கு முழு குடும்பமும் விலை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இதை கேட்டுச் சாந்தி தேவி போனை வைத்துவிட்டார். என் பிறந்த வீட்டின் சூழல் மீண்டும் அமைதியானது. ஆனால் இனி இது வெறும் போன் அழைப்புகள் அல்லது சமூக வலைதள பதிவுகளுடன் நிற்காது என்பது எனக்கு தெரியும். என் கௌரவம் உறவினர்களிடமும் சமூக வலைதளங்களிலும் பகடையாடப்பட்டது. என் மாமியார் வீட்டினர் அப்பாவி என்ற வேடமிட்டு வெற்றி பெற முடியாத போது இன்னும் கடுமையாக தாக்குவார்கள் என்று எனக்கு புரிந்தது. அந்த நிமிடம் முதல் இது வெறும் தீபாவளி பொருட்கள் குறித்த சண்டையல்ல, உண்மையை பேசுவதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறது என்பதற்கான போர். நான் நினைத்தபடியே நடந்தது. அழுததாலும் கெஞ்சியதாலும் பலன் கிடைக்கவில்லை என்று தெரிந்ததும் என் மாமியார் வீட்டினர் தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டனர். முதலில் போனில் எங்களை பேசி திட்டியவர்கள் பிறகு சமூக வலைதளத்தில் மறைமுகமாக தாக்கினர். தீபாவளி முடிந்த 3ஆம் நாள் சஞ்சய் தன் சுயரூபத்தை காட்டினான். கம்பெனி விசாரணையை அவன் அமைதியாக எதிர்நோக்கவில்லை. தனக்கு சாதகமாக இல்லை என்றால் எப்படியாவது தப்பிக்க மோசமான வழியை தேடும் குணமுடையவன் அவன். அவன் பார்ட்னர்களின் குழுவில் வதந்திகளை பரப்பத் தொடங்கினான். ஆரம்பத்தில் ரகசியமாக பேசப்பட்டது, கிஃப்ட் விவகாரத்தை சப்ளையர் செய்யவில்லை என்று வதந்தி கிளம்பியது. பிறகு மெல்ல மெல்ல விக்ரமின் பெயரும் அதில் இழுக்கப்பட்டது. யாரோ விக்ரமுக்கு தனியாக மெசேஜ் அனுப்பினர். அதில் கேள்வியும் இருந்தது, எச்சரிக்கையும் இருந்தது. விக்ரம், நாம் பழைய நண்பர்கள் என்பதால் உண்மையை சொல்கிறேன். விக்ரம் அந்த மெசேஜை படித்தான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் அவனது விரல்கள் திரையின் மீது நீண்ட நேரம் அசையாமல் நின்றன. சஞ்சய் வெறும் வதந்திகளை மட்டும் பரப்பவில்லை, சில எடிட் செய்யப்பட்ட புகைப்படங்களையும் சிலருக்கு அனுப்பியிருந்தான். அதில் விக்ரம் ஆண்டு இறுதி மீட்டிங்கில் சில பார்ட்னர்களுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த புகைப்படங்கள் சாதாரணமாக இருந்தாலும் சஞ்சயின் கதையில் அவை விக்ரமுக்கு அந்த தர்மகர்த்தாக்களுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நிரூபிக்கும் ஆதாரங்களாக மாற்றப்பட்டன. விக்ரம் ப்ராஜெக்ட் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர விரும்புவதாகவும், நாங்கள் இருவரும் சேர்ந்து அவன் நிறுவனத்தை நீக்கிவிட்டு எங்களுக்கு தெரிந்தவர்களை கொண்டுவர பார்ப்பதாகவும் வதந்தி பரப்பினான். அவன் எவ்வளவு நுணுக்கமாக பொய்பேசுகிறான் என்றால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவன்தான் பாதிக்கப்பட்டவன் என்று எளிதில் நம்பிவிடுவார்கள்.
விக்ரம் தன் போனை மேஜை மீது வைத்தான். அவன் மிக மெதுவாகச் சொன்னான், அவன் இப்போது திருப்பித் தாக்கத் தொடங்கியிருக்கிறான். நான் கேட்டேன், நாம் உடனே மிஸ்டர் சர்மாவுக்கு ஃபோன் செய்ய வேண்டாமா? அவன் தலையசைத்தான், இப்போதைக்கு வேண்டாம். அவனை இன்னும் பேசவிடு. எவன் அதிக பொய் சொல்கிறானோ அவன் அதிக ஆதாரங்களை விட்டுச் செல்வான். அவன் சொன்னதைக் கேட்டதும் என் முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பு பரவியது. அவன் அமைதியாக இருக்க முயல்கிறான் என்பது எனக்குத் தெரியும். ஆனால் சஞ்சய் இப்போது தன்னை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமின்றி எங்களையும் சேற்றில் இழுத்து மூழ்கடிக்கப் பார்க்கிறான் என்பதையும் நான் உணர்ந்தேன். அவன் மட்டும் தப்ப முடியாது என்று தெரிந்தால் எங்களையும் நிம்மதியாக வாழவிடமாட்டான். சுமார் மாலை 4 மணியளவில் விஷயம் இன்னும் மோசமானது. ஒரு தெரியாத அக்கவுண்டிலிருந்து ஒரு பெரிய ஃபேஸ்புக் குரூப்பில் ஒரு போஸ்ட் போடப்பட்டிருந்தது. அதன் தலைப்பு மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஒரு பெரிய நிறுவனத்தின் பெண் ஊழியர் போனஸ் தொகையை சுருட்டியது. தீபாவளியின் போது சப்ளையர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வற்புறுத்தியது. இதை வாசித்ததும் என் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. அந்த போஸ்டில் என் முழு பெயர் இல்லை, ஆனால் ஒரு மீட்டிங்கில் நான் எடுத்த புகைப்படம் இருந்தது. அதில் என் முகம் மேலோட்டமாக மட்டுமே மறைக்கப்பட்டிருந்தது. கம்பெனி பெயர், புராஜெக்ட் பெயர் மற்றும் சில உள்நாட்டு தகவல்கள் எப்படி எழுதப்பட்டிருந்தன என்றால் என்னை தெரிந்த எவருக்கும் நான் யார் என்று எளிதில் புரிந்துவிடும். நான் என் பதவியை பயன்படுத்தி சிறிய சப்ளையர்களை பரிசுகள் கொடுக்க வற்புறுத்துவதாகவும் அப்போதுதான் அவர்களுக்கு பணம் கிடைக்கும் என்றும் அதில் பொய்யான கதை எழுதப்பட்டிருந்தது. எங்களுக்கு பெரிய போனஸ் கிடைத்தும் நிறுவனத்திலும் கீழே இருப்பவர்களிடமும் நாங்கள் பணம் பறிப்பதாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு பத்தியை படித்ததும் நான் கோபத்தில் நடுங்கினேன். இவர்கள் வெளியே மிகவும் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள், மருமகளாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேலை செய்யும் இடத்தில் ஒருவரை வாழ விடுவதில்லை. இந்த வார்த்தைகள் எவ்வளவு நஞ்சானவை என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை. யாராவது இவ்வளவு பெரிய பொய்யை எழுத முடியுமா? என்னை விட முன்னதாகவே என் அம்மா இந்த போஸ்டை பார்த்துவிட்டார். அவர் அப்பாவிற்காக டீ ஊற்றிக் கொண்டிருந்தபோது திடீரென அவர் கைகள் நடுங்க சூடான டீ மேஜை மீது கொட்டியது. மீரா, உன்னை பற்றி இப்படி எழுதியிருக்கிறார்களே என்று அவரது குரல் உடைந்தது. என் அப்பா போனை வாங்கி படித்தார். அவரது முகம் கோபத்தில் சிவந்து போனது. அவர் மேஜையை ஓங்கி அறைந்தார். டீ கோப்பை கீழே விழுந்து உடைந்தது. முதலில் நம் பொருட்களை திருடினார்கள், இப்போது என் மகளின் மானத்தில் சேற்றை வாரி வீசுகிறார்கள். நான் விரைவாக அப்பாவின் கையை பிடித்தேன். அவரது இரத்த அழுத்தம் உயர்ந்துவிடுமோ என்று பயந்தேன், ஆனால் நானும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். இதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால் என் சக ஊழியர்கள் எனக்கு மெசேஜ் செய்யத் தொடங்கினார்கள். யாரோ அன்பாக கேட்டார்கள், மீரா, சமூக வலைதளத்தில் என்ன நடக்கிறது? யாராவது உன்னை திட்டமிட்டுச் சிக்க வைக்கிறார்களா? சிலர் சுருக்கமாக, இது உண்மையா என்று கேட்டார்கள். இன்னும் ஒருவர் போஸ்டின் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி, இது என்ன முட்டாள்தனமான விஷயம் என்று கேட்டார். நான் ஒவ்வொரு மெசேஜையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் தொண்டை வறண்டு போனது. சில நாட்களுக்கு முன்புதான் மேடையில் நின்று புராஜெக்ட் வெற்றிக்காக பாராட்டுக்களை பெற்றுக் கொண்டிருந்தேன். இன்று ஒரு பொய்யான போஸ்ட் என் மொத்த உழைப்பின் மீதும் சேற்றை வாரி இறைத்துவிட்டது. என் பெற்றோர் முன்னிலையில் நான் அமைதியாக இருக்க முயன்றேன். ஆனால் இரவு வரை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லோரும் உள்ளே சமையல் செய்யச் சென்றபோது வீட்டின் பின்புறம் இருந்த படிக்கட்டுகளில் தனியாக அமர்ந்து கதறி அழுதேன். நான் பணத்திற்காகவோ அல்லது அந்நியர்களின் திட்டுக்களுக்காகவோ அழவில்லை. எந்த தவறும் செய்யாத நிலையில் என் மானம் பொதுவெளியில் ஏலம் விடப்படுவதைக் கண்டு நான் உணர்ந்த அந்த இயலாமைக்காகவே அழுதேன். நான் என் வீட்டையும் என் உழைப்பையும் பாதுகாக்கத்தான் நினைத்தேன். ஆனால் இன்று நான் பேராசை பிடித்தவளாகவும் கொடூரமானவளாகவும் என் தம்பியின் வாழ்வை அழித்தவளாகவும் சித்தரிக்கப்பட்டிருந்தேன். விக்ரம் வெகுநேரம் வெளியே முற்றத்தில் அமர்ந்திருந்தான். அவன் என்னை சமாதானப்படுத்த வரவில்லை, யாரிடமும் சண்டையிடவும் இல்லை. அவன் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட், ஒவ்வொரு மெசேஜ் மற்றும் ஒவ்வொரு போஸ்டையும் அமைதியாக படித்துக் கொண்டிருந்தான். அந்த மஞ்சள் வெளிச்சத்தில் அவனது முகம் மிகவும் தீவிரமாக காணப்பட்டது. நான் கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவன் அருகே சென்று மெதுவாக கேட்டேன், இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம்? விக்ரம் போனை மூடிவிட்டு எழுந்து நின்றான். இருள் சூழ்ந்த முற்றத்தை பார்த்தபடி மெல்லிய ஆனால் உறுதியான குரலில் சொன்னான், சரி, அவன் அழுக்கான விளையாட்டை விளையாட விரும்பினால் இனி அவனுக்கு பின்வாங்கும் வழியே இருக்கக்கூடாது. நான் அதிர்ச்சியடைந்தேன். அந்த நிமிடம் என் முன்னால் நிற்கும் இந்த மனிதன் முற்றிலும் மாறிவிட்டான் என்பதை புரிந்து கொண்டேன். இனி அம்மா மீதோ தம்பி மீதோ அவனுக்கு எந்த தயக்கமும் இருக்கப்போவதில்லை. அந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய பதிலடி தொடங்கியது. தீபாவளி முடிந்த 4ஆம் நாள் காலை நான் இன்னும் உறக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடாத நிலையில் விக்ரம் சட்டையை அணிந்து கிளம்பத் தயாரானான். அவன் கண்ணாடி முன் நின்று சட்டை காலரை சரிசெய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் படபடவென்று அடித்தது.
நேற்றிரவு அவன் ஏதோ செய்யப்போவதாகச் சொன்னான். ஆனால் என்ன செய்யப்போகிறான் என்று சொல்லவில்லை. நான் அவனிடம் சென்று மெதுவாக கேட்டேன், நீங்கள் மிஸ்டர் சர்மாவை சந்திக்கப் போகிறீர்களா? விக்ரம் கண்ணாடி வழியாக என்னை பார்த்தான். அவனது கண்களில் கோபத்தை விட ஒரு குளிர்ந்த மற்றும் தெளிவான அமைதி இருந்தது. அவன் தலையசைத்தான். சர்மாஜியும் இன்டர்னல் விசாரணை தலைவரும் இப்போது இந்த விஷயத்தை சமூக வலைதள பதிவுகளோடு விடமாட்டார்கள். இனியெல்லாம் கோப்புகளின் அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் நடக்கும். நான் அவனுடன் செல்ல விரும்பினேன். ஆனால் அவன் என்னை பெற்றோருடன் வீட்டிலேயே இருக்கும்படி சொன்னான். ஏற்கனவே நீ நிறைய சிக்கிவிட்டாய். மீதமுள்ள வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். கதவைச் சாத்துவதற்கு முன் விக்ரம் திரும்பி வந்து என் கையை பிடித்து மெதுவாகச் சொன்னான், இன்று யார் ஃபோன் செய்தாலும் அல்லது மெசேஜ் செய்தாலும் நீ பதில் அளிக்காதே. நான் வரும் வரை காத்திரு. நான் தலையசைத்தேன். ஆனால் அவன் கதவை சாத்திய பிறகு என் மனம் கனமாகவே இருந்தது. இந்த நிமிடம் முதல் இது வெறும் குடும்பச் சண்டையல்ல, சட்ட ரீதியான விவகாரமாக மாறிவிட்டது என்பது எனக்கு புரிந்தது. விக்ரமின் மீட்டிங் நான் எதிர்பார்த்ததை விட நீண்ட நேரம் நடந்தது. மதியம் வாக்கில் அவன் ஃபோன் செய்தான். அவனது குரல் மெதுவாக இருந்தது. மீரா, விசாரணைக் குழு அவசர விசாரணையை தொடங்கியிருக்கிறது. நான் நினைத்ததை விட விஷயம் மிகவும் தீவிரமாக இருக்கிறது. இதை கேட்டதும் என் இதயம் திக் என்றது. அவன் கொடுத்த ஆதாரங்களையும் சஞ்சயின் பில்களையும் ஒப்பிட்டு பார்த்ததில் பல பில்களில் விலைகள் மிக அதிகமாக காட்டப்பட்டிருப்பது நிறுவனத்திற்கு தெரியவந்ததாம். 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சரக்கு கப்பலின் பில். உண்மையான சப்ளையர் விலையை கண்டறிந்தபோது அது மிக குறைவாக இருந்தது. வித்தியாசம் கிட்டத்தட்ட 2 மடங்காக இருந்தது. அந்த பில்களில் கடைசியாக கையெழுத்திட்டது சஞ்சய்தான். நான் நாற்காலியில் அமர்ந்தேன். என் கைகள் குளிர்ந்து போயின. 25 லட்சம் ரூபாய் என்பது சிறிய தொகையல்ல. இது பரிசுகள் திருடப்பட்டதோ அல்லது ஏதோ ஒரு சிறிய தந்திரமோ அல்ல. இது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு மோசடி. விக்ரம் தொடர்ந்து கூறினான், பில்கள் மட்டுமன்றி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட இயந்திரங்களுக்கு பதிலாக குறைந்த தரமான இயந்திரங்கள் அனுப்பப்பட்டதை கேமரா பதிவுகள் மூலம் கண்டறிந்தோம். வெளியில் பார்க்க ஒரே மாதிரியாக இருந்தாலும் உள்ளே அவற்றின் தரம் மிகவும் மோசம். இதை கேட்டு நான் நடுங்கினேன். அப்படியானால் பொருட்கள் மாற்றப்பட்டிருக்கின்றனவா என்று கேட்டேன். அவன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு, ஆம். மிக மோசமான விஷயம் என்னவென்றால் அவற்றில் சில இயந்திரங்கள் ஏற்கனவே புராஜெக்டின் பரிசோதனை நிலையில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டுவிட்டன. தீபாவளிக்குப் பிறகு ஏதேனும் விபத்து நடந்தால் அது பண இழப்பாக மட்டும் இருக்காது. அது நிறுவனத்தின் பெயரையும் பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்கும். பிரியா பரிசுகளை காட்டிச் சிரித்த முகமும், உன் தம்பி பார்ட்னர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சாந்தி தேவி அழுத குரலும் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த போலி கண்ணீருக்கும் வறுமை நாடகத்திற்கும் பின்னால் வெறும் குடும்பச் சிக்கல் மட்டுமல்ல, குடும்பத்தினர் போலி கௌரவத்தாலும் கண்ணீராலும் மறைத்து வைத்திருந்த மிகப்பெரிய தவறு இருந்தது. விக்ரம் வீட்டிற்கு திரும்பிய போது மிகவும் சோர்வாக இருந்தான். அவன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு மீட்டிங்கில் விசாரணைத் தலைவர்கள் கோப்புகளை மேஜையில் வீசியெறிந்ததாக கூறினான். ஏதேனும் விபத்து நடந்தால் இதில் சம்பந்தப்பட்ட எவரும் பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது என்று அவர்கள் கராராகச் சொல்லிவிட்டார்களாம். விக்ரம் தான் சஞ்சயை முன்பே எச்சரித்த விஷயங்களை சொல்ல வேண்டியிருந்தது. சில குளறுபடிகளை பார்த்தபோதே தன் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்று வாய்மொழியாக மட்டுமே எச்சரித்திருந்தான். அவன் எப்போதெல்லாம் கடுமையாக நடக்க நினைத்தானோ அப்போதெல்லாம் சாந்தி தேவி அழுதபடி ஃபோன் செய்து, சஞ்சய் கடனில் இருக்கிறான், அவன் மீது அதிக அழுத்தம் இருக்கிறது, அம்மாவிற்காக பேச்சை பெரிதாக்காதே என்று கெஞ்சுவார். இதைக் கேட்டு என் அப்பா டீ கோப்பையை கீழே வைத்தார். அவரது குரல் தீவிரமானது. தவறான முறையில் காட்டப்படும் அன்பு ஒரு மனிதனை அழித்துவிடும். நீ ஒருமுறை அமைதியாக இருந்தாய், சட்டமும் அவனுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என்று அவன் நினைத்துவிட்டான். விக்ரம் தலையை குனிந்து கொண்டான். அவன் எந்த வாதமும் செய்யவில்லை. தெரியும் அப்பா, என் தவறு என்னவென்றால் குடும்ப விவகாரத்தையும் வேலை விவகாரத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம் என்று நினைத்ததுதான். ஆனால் அவன் என் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திய பிறகு மௌனமாக இருக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் காதலும் கோபமும் ஒரே நேரத்தில் கலந்திருந்தன. தன் குடும்பத்தினால் அவன் சிக்கலில் மாட்டிக்கொண்டான் என்பதற்காக அவன் மீது அன்பு, ஆனால் இத்தனை ஆண்டுகள் அவன் காட்டிய மென்மை சஞ்சயின் பேராசையை இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறதே என்பதற்காக கோபம். சரியாக மாலை 4 மணிக்கு கம்பெனி அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் அனுப்பியது. விசாரணை முடியும் வரை சஞ்சயின் நிறுவனத்துடனான அனைத்து ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்படுகின்றன. அவனுக்கு வரவேண்டிய மீதி பணம் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டது மற்றும் மோசடி குறித்த கோப்புகள் சட்டத்துறைக்கு லீகல் டிபார்ட்மெண்ட் அனுப்பி வைக்கப்பட்டன. ஜனபூர்வமாக செய்யப்பட்ட மோசடி நிரூபிக்கப்பட்டால் வழக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும். விக்ரம் அந்த நோட்டீஸை படித்துவிட்டு அமைதியாக போனை கீழே வைத்தான். அந்த நொடியில் சஞ்சயால் இனி மீண்டு வருவது எளிதல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதேபோலத்தான் நடந்தது.
நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது கதவை தட்டும் சத்தம் பலமாக கேட்டது. என் அம்மா பயந்துவிட்டார். அப்பா எழுந்து நின்றார். விக்ரம் உடனே முன்னே சென்றான். நான் வராந்தாவிற்குச் சென்றபோது வெளியில் சஞ்சய் கத்துவதைக் கேட்டேன். மீரா, வெளியே வா. நீதானே என்னை அழிக்க நினைத்தாய். உன் காரணத்தால் இன்று என் வீடு முழுவதும் உடைந்துவிட்டது. அவனது குரலில் சாபமும் விரக்தியும் கலந்திருந்தன. முற்றத்தின் விளக்கை எரியவிட்டபோது அவனது முகம் சிவந்து, கண்கள் இரத்தம்போல் சிவந்து, உடைகள் கலைந்து போயிருந்தன. அவன் ஏதோ அதிவேகமாக வண்டியை ஓட்டி வந்தது தெரிந்தது. அப்பா முன்னே செல்ல முயன்றார். ஆனால் விக்ரம் கையை நீக்கி அவரை தடுத்தான். அவன் கதவைத் திறந்து எனக்கு சரியாக முன்னால் நின்றான். சஞ்சய் என் தோளுக்கு மேலே என்னை காட்டி கத்தினான். இவளைப் பார். இவளை திருமணம் செய்ததிலிருந்து நீ மாறிவிட்டாய். இவள்தான் உன்னை தூண்டிவிட்டு உன் தம்பியை அழித்திருக்கிறாள். என்னை இன்னும் உன் சகோதரனாக நினைக்கிறாயா? விக்ரம் அமைதியாக நின்றான். அவனது குரல் குளிர்ந்திருந்தது. நீ என்னை உன் சகோதரனாக நினைத்திருந்தால் என் மனைவியின் மானத்தை இழிவுபடுத்த முயற்சித்திருக்க மாட்டாய். சஞ்சய் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் வலியிருந்தது. நான் சொன்னது உண்மைதான். நீங்கள்தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தீர்கள். என்னால் இனி அமைதியாக இருக்க முடியவில்லை. நான் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தேன். என்ன நிலை? பில்களில் அதிகத் தொகையை காட்டச் சொன்னேனா? தரமற்ற பொருட்களை மாற்றச் சொன்னேனா? அல்லது மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் பொருட்களை திருடி லஞ்சம் கொடுக்கச் சொன்னேனா? சஞ்சய் என் கையை பிடிக்கப் பாய்ந்தான். ஆனால் அந்த நொடியில் விக்ரம் அவனது காலரை பிடித்து பின்னோக்கி இழுத்தான். என் கணவனை நான் இவ்வளவு கோபத்தில் பார்த்ததே இல்லை. அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னான். மீண்டும் என் மனைவியை மிரட்ட முயற்சி செய்தால் நானே உன்னைச் சிறைக்கு அனுப்புவேன். சஞ்சய் திகைத்துப் போனான். தமக்காக எப்போதும் வளைந்து கொடுத்த சகோதரன் ஒருநாள் இப்படி பேசுவான் என்று அவன் வாழ்நாளில் நினைத்திருக்க மாட்டான். ஒரு நொடி அவன் கண்களில் பயம் தெரிந்தது. ஆனால் அந்த நொடி கோபம் மேலோங்கியது. அவன் பல்லைக் கடித்துக்கொண்டு சொன்னான், மிக நல்லது. நீ உன் மனைவியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு தம்பியை கைவிட்டுவிட்டாய். நீ நிச்சயம் வருத்தப்படுவாய். விக்ரம் அவனது காலரை விட்டுவிட்டான். ஆனால் அவன் இன்னும் எனக்கு முன்னால் நின்றான். நான் பல வருடங்களாக உன்னை காப்பாற்றி வந்ததற்காக மட்டுமே வருத்தப்படுகிறேன். இதைக் கேட்டு சஞ்சய் அமைதியானான். வீட்டிற்குள் என் அம்மா மார்பை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். அப்பா போனை கையில் வைத்திருந்தார். அவன் ஏதாவது அத்துமீறினால் போலீசாருக்கு போன் செய்ய காத்திருந்தார். சஞ்சய் எங்களை பார்த்தான். கடைசியில் எங்களை திட்டியபடியே தள்ளாடியபடி சென்றுவிட்டான். அவன் பைக்கின் சத்தம் அந்த இரவின் அமைதியை கிழித்தது. நான் விக்ரமுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் திரும்பி என் கையை பிடித்துக் கொண்டான். அவனது கையும் குளிர்ந்துதான் இருந்தது. ஆனால் அவன் கண்களில் ஒரு உறுதி இருந்தது. அன்றிலிருந்து அவனுக்கும் சஞ்சய்க்கும் இடையில் சகோதர பந்தம் இல்லை. இனி எது சரி எது தவறு என்பது மட்டுமே இருந்தது. இந்த முறை அவன் சரியானதை தேர்ந்தெடுத்தான். சஞ்சய் தன் பைக்கை வேகமாக எடுத்துக்கொண்டு சென்ற பிறகு முற்றத்தில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. என் அம்மா தன் மார்பை பிடித்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்தார். அப்பா கதவை மூடிவிட்டு, ஆண்டின் முதல் நாளிலேயே ஒருவன் வீட்டிற்கு வந்து இப்படி அராஜகம் செய்கிறானே, இந்த பையன் இனி திருந்தப் போவதில்லை என்று முணுமுணுத்தார். நான் வராந்தாவில் நின்றிருந்தேன். நடந்த விஷயங்கள் என் மனதை உலுக்கிக் கொண்டிருந்தன. விக்ரம் சரியான நேரத்தில் அவனை தடுக்காமல் இருந்திருந்தால் கோபத்தில் சஞ்சய் என்ன செய்திருப்பான் என்று தெரியவில்லை. விக்ரம் எதுவும் பேசவில்லை. அவன் வீட்டிற்குள் சென்று முகம் கழுவிவிட்டு அமைதியாக மேஜையில் அமர்ந்தான். அவன் கண்கள் எங்கள் மீது நிலைத்திருந்தன. அவற்றில் களைப்பும் வலியும் கலந்திருந்தன. எது எப்படியிருந்தாலும் சஞ்சய் அவனது உடன் பிறந்த தம்பி. யாரோ ஒரு அந்நியர் கோபப்பட்டால் அதை புறந்தள்ளலாம். ஆனால் தன் சொந்த இரத்தமே முதுகில் குத்தியது விக்ரமுக்கு மிகுந்த வேதனையை தந்தது. நான் அவன் தோளில் கை வைத்து மெதுவாகச் சொன்னேன், நீ உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே, இது உன் தவறு அல்ல. அவன் ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னான், தவறு என்னுடையது அல்ல. ஆனால் நான் பலமுறை அமைதியாக இருந்ததன் விளைவுதான் இது. நான் ஏதோ சொல்வதற்குள் என் போன் ஒலித்தது. ஒரு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருந்தது. இதுவும் ஏதோ ஒரு உறவினரோ அல்லது ஃபேக் அக்கவுண்டோ என்று நினைத்தேன். ஆனால் அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். அது பிரியாவிடமிருந்து வந்த மெசேஜ். அவள் தன் ப்ரொஃபைல் போட்டோவை மாற்றியிருந்தாள். அதில் ஒரே ஒரு வரி மட்டும் இருந்தது, நீங்க ஒருமுறை என்னை வந்து பார்க்க முடியுமா? என்னால் இனியும் தாங்க முடியல. நான் விக்ரமிடம் போனை காட்டினேன். அதை பார்த்ததும் அவன் நெற்றியைச் சுருக்கினான். பிரியா செய்த விஷயங்களுக்குப் பிறகு அவளை நம்புவது சாத்தியமில்லை. இது ஒரு வலையாக இருக்கலாம். சஞ்சய் இப்போதுதான் வந்து ரகளையை முடித்துவிட்டுச் சென்றான் என்று விக்ரம் சொன்னான்.
எனக்கும் அது சரியாகத்தான் பட்டது. ஆனால் ஏனோ என்னால் இனியும் தாங்க முடியவில்லை என்ற அந்த வார்த்தைகள் உண்மையாகப்பட்டன. இது பிரியாவின் பொய்யான அழுகை போலத் தெரியவில்லை. அதில் ஒரு உண்மையான பதற்றம் இருந்தது. நான் பதில் அனுப்பினேன். நாங்கள் வரவேண்டுமானால் பொது இடத்தில்தான் சந்திப்போம், தனியாக அல்ல. சில நொடிகளில் பதில் வந்தது. மாவட்ட மருத்துவமனைக்கு முன்னால் உள்ள கஃபேவில் நான் உங்களுக்காகவும் அண்ணாவுக்காகவும் காத்திருப்பேன். ப்ளீஸ் சஞ்சய்க்கு தெரியப்படுத்தாதீர்கள். விக்ரம் மெசேஜை பார்த்துவிட்டு எழுந்து ஜாக்கெட்டை அணியத் தொடங்கினான். அவன் அப்பாவிடம் சொன்னான், பாப்பாஜி, நானும் மீராவும் சிறிது நேரத்தில் வந்துவிடுகிறோம். பொது இடத்தில்தான் சந்திக்கிறோம். ஏதேனும் நடந்தால் நான் உடனே அவனை தீவிரமாக பார்த்தார். பார்த்துச் செல்லுங்கள். எல்லாவற்றையும் இழந்தவன் எதையும் செய்வான். மருத்துவமனைக்கு முன்னால் இருந்த கஃபே இரவிலும் கூட்டமாகவே இருந்தது. நானும் விக்ரமும் எல்லாவற்றையும் கவனிக்கும் வகையில் கதவுக்கு அருகில் ஒரு மேஜையில் அமர்ந்தோம். சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு பிரியா வந்தாள். என்னால் அவளை அடையாளமே காண முடியவில்லை. அவள் அணிந்திருந்த அந்த ஃபிட்டிங் உடையும் இல்லை, உதட்டில் அந்த சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கும் இல்லை. அவள் ஒரு தளர்வான ஜாக்கெட்டை அணிந்திருந்தாள். தலை கலைந்திருந்தது, கண்கள் வீங்கியிருந்தன. யாரோ பறித்துச் சென்று விடுவார்கள் என்பது போல தன் பையை மிக இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள். அமர்ந்ததும் பிரியா சுற்றிலும் பார்த்துவிட்டு அழத் தொடங்கினாள். அது எவர் மனதையும் வெல்லும் அழுகையல்ல. அது ஏதோ ஒரு பள்ளத்தாக்கின் விளிம்பில் சிக்கிக்கொண்ட ஒருவளின் பயம் கலந்த அழுகை. விக்ரம் தன் போனை மேஜை மீது வைத்துவிட்டு குளிர்ந்த குரலில் சொன்னான், எதுவாக இருந்தாலும் தெளிவாகச் சொல். மீண்டும் ஏதாவது கதை சொல்ல வந்திருக்கிறாயென்றால் எங்களிடம் நேரமில்லை. பிரியா இடைவிடாமல் தலையசைத்தாள். கண்ணீர் அவள் கைகளில் விழுந்து கொண்டிருந்தது. அவள் விம்மிக்கொண்டே சொன்னாள், சஞ்சய் பண மோசடியில் ஈடுபடுகிறான் என்பது எனக்கு முன்பே தெரியும். இதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். விக்ரமும் நிமிர்ந்து அவளை பார்த்தான். கடந்த 1 வருடமாகவே சஞ்சய் கம்பெனியின் பெயரில் போலியான பில்களைக் காட்டியும் தரம் குறைந்த பொருட்களை விநியோகம் செய்தும் பணம் சம்பாதித்து வருகிறான் என்று பிரியா விளக்கினாள். ஆரம்பத்தில் தொகை சிறியதாக இருந்தது, ஆனால் பிறகு அது அதிகரித்தது. அவன் தன் கணவனை தடுக்க முயன்றபோது, உனக்கு பிசினஸ் என்ன புரியும்? ரிஸ்க் எடுக்காவிட்டால் எப்படி பணக்காரராவது என்று சஞ்சய் அவளை மிரட்டியிருக்கிறான். கான்ட்ராக்ட் முடியும் வரை, குவாலிட்டி செக் செய்பவர்கள் மௌனமாக இருக்கும் வரை யாரும் ஆழமாக சோதிக்க மாட்டார்கள் என்று அவன் நினைத்திருக்கிறான். உனக்கு முன்பே தெரிந்திருந்தால் ஏன் இப்போது சொல்கிறாய் என்று நான் கேட்டேன். பிரியா நீண்ட நேரம் தலைகுனிந்து மௌனமாக இருந்தாள். பிறகு அவள் சொன்ன விஷயம் எனக்கு கோபத்தையும் பரிதாபத்தையும் ஒரு சேர வரவழைத்தது. ஏனென்றால் நானும் பேராசைக்காரியாக இருந்தேன். ஆரம்பத்தில் அவன் பணம் சம்பாதிப்பது நம் எதிர்காலத்திற்கு நல்லது என்று நினைத்தேன். பிசினஸில் எல்லாரும் கொஞ்சம் தில்லுமுள்ளு செய்வார்கள் என்று எண்ணினேன். ஆனால் அவன் வெறும் ப்ராஜெக்டிலிருந்து மட்டும் பணம் எடுக்கவில்லை என்று பிறகுதான் தெரிந்தது. அவள் தன் பையிலிருந்து சில காகிதங்களை எடுத்தாள். அவை கடன் தொடர்பான ஆவணங்கள். சஞ்சய் வெளியில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தான். பங்குச்சந்தை சூதாட்டம் மற்றும் ஒரு கடனை அடைக்க இன்னொன்றை வாங்குவது என இப்போது கடன் சில லட்சம் அல்ல, மொத்தம் 80 லட்சம் ரூபாய். இதைக் கேட்டு நான் நிலைகுலைந்து போனேன். 80 லட்சமா? சாந்தி தேவியின் கண்ணீருக்கும் என் மகன் சிக்கலில் இருக்கிறான் என்ற நாடகத்திற்கும் பின்னால் வெறும் போலி கௌரவம் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய கடன் பள்ளமே இருந்தது. பிரியா தொடர்ந்து சொன்னாள், கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். தீபாவளிக்குள் பணம் கிடைக்காவிட்டால் கம்பெனிக்கும் அம்மாவின் வீட்டிற்கும் உங்கள் வீட்டிற்கும் வருவோம் என்று மிரட்டிவிட்டார்கள். அம்மா மிகவும் பயந்துவிட்டார். சஞ்சயின் கான்ட்ராக்ட் தப்பித்து பேமெண்ட் வரவேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வீட்டிலுள்ள பொருட்களை எடுத்து வந்து பார்ட்னர்களுக்கு பரிசளிக்கச் சொன்னார். அவளது நரம்புகள் பதற்றத்தில் புடைத்திருந்தன. அவர்களுக்கு எப்படியாவது சஞ்சயை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். விக்ரம் பெரிய அண்ணன், அவன்தான் பொறுப்பேற்க வேண்டும். மீராவிடம் போனஸ் பணம் இருக்கிறது, கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கொண்டு போனால் ஒன்றும் ஆகாது என்று அவர்கள் நினைத்தார்கள். இதை கேட்டதும் என் இதயம் முற்றிலும் குளிர்ந்து போனது. எனவே எனது நற்பண்புகள் அவர்களின் பார்வையில் ஒருபோதும் மரியாதைக்குரியதாக இருக்கவில்லை. மற்றவர்களின் தவறுகளை மறைப்பதற்காக உடைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே நான் இருந்தேன். ஆனால் பிரியா அதன் பிறகு சொன்ன விஷயம் என்னையும் விக்ரமையும் நிலைகுலைய வைத்தது. அவள் தன் பைக்குள் இருந்த சிறிய பாக்கெட்டிலிருந்து ஒரு பென்டிரைவை எடுத்து மேஜை மீது வைத்தாள். என்னிடம் ரெக்கார்டிங் இருக்கிறது. விக்ரம் அதை உற்று பார்த்தான். யாருடைய ரெக்கார்டிங்? பிரியா கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். சில மாதங்களாகவே சஞ்சய் எல்லா பழியையும் என் மீது சுமத்திவிடுவான் என்று பயந்தேன். அதனால் அவன் பார்ட்னர்களிடம் பேசும்போதோ அல்லது அம்மாவுடன் திட்டம் தீட்டும்போதோ அவன் பேசிய சில விஷயங்களை பதிவு செய்து வைத்தேன். அவள் எங்களை பார்த்தாள்.
அவளது கண்களில் விரக்தி இருந்தது. நான் நல்லவள் அல்ல, ஆனால் அவனுடன் சேர்ந்து நான் சிறைக்குச் செல்ல விரும்பவில்லை. விக்ரம் அந்த பென் டிரைவை தனது லேப்டாப்பில் இணைத்தான். திரையில் ஒரு ஃபோல்டர் திறந்தது. அதில் தேதிக்கேற்ப பல ஆடியோ ஃபைல்கள் இருந்தன. அதில் சஞ்சயின் குரல் கேட்டது. எல்லா பழியையும் விக்ரம் மீது போட்டுவிடலாம். அவன் டெக்னிக்கல் ஹெட். அந்த இடங்களில் அவனது கையெழுத்து இருக்கிறது. அவன் நல்லவன், அதிகம் சத்தம் போட மாட்டான். அம்மா ஒருமுறை அழுதால் அவன் மீண்டும் உருகிவிடுவான். அந்த கஃபேவின் சிறிய மேஜை அருகே நிசப்தம் நிலவியது. நான் விக்ரமை பார்த்தேன். அவனது முகம் வெளிறிப் போயிருந்தது, ஆனால் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. பிரியா தலையை குனிந்து கொண்டாள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் வீட்டிலிருந்து பொருட்களை எடுத்தது தவறு என்று எனக்குத் தெரியும். இப்போது இதை பேசுவதற்கு நான் ஒரு கோழை என்பதும் தெரியும். ஆனால் இந்த ஆதாரத்தை கொடுக்காவிட்டால் சஞ்சய் எல்லாரையும் தன்னோடு சேர்த்து அழித்து விடுவான். மேஜை மீது இருந்த பென் டிரைவை நான் பார்த்தேன். கதை இப்போது ஒரு புதிய கட்டத்திற்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தேன். ஆரம்பத்தில் நான் எனது 1.5 லட்சம் ரூபாய்க்காகவும் எனது கௌரவத்திற்காகவும் தான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் இந்த ஆடியோக்களில் இருந்த பொய்கள், கடன், லஞ்சம் மற்றும் சூழ்ச்சிகளின் வலை பல காலத்திற்கு முன்பே பின்னப்பட்டது என்பது புரிந்தது. விக்ரம் பென் டிரைவை எடுத்து தனது பையில் வைத்துக் கொண்டான். அவன் பிரியாவை பார்த்தான். அவனது குரல் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. இன்றிலிருந்து நீ சஞ்சயை தனியாக சந்திக்கக்கூடாது, அம்மாவிடமும் பேசக்கூடாது. நாளை காலை நீ எங்களுடன் சேர்ந்து லீகல் டீமைச் சந்திக்க வேண்டும். பிரியா வேகமாக தலையசைத்தாள். நான் அவளை பார்த்தேன். அவள் மீது எனக்கு இப்போது வெறுப்பு இல்லை, ஆனால் என்னால் அவளை மன்னிக்கவும் முடியவில்லை. எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த இந்த பெண் பேராசைக்காரி மட்டுமல்ல, அதே சமயம் அவளது குடும்பத்தினர் உருவாக்கிய பள்ளத்திலிருந்து தப்பிக்க முயலும் ஒரு சாட்சியும் ஆவாள். நாங்கள் கஃபேவை விட்டு வெளியே வந்தோம். காற்று மிகவும் குளிராக இருந்தது. விக்ரம் எனது கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தான். நாங்கள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பென் டிரைவுக்குப் பிறகு இந்த சண்டை இனி வெறும் தீபாவளி பொருட்களை பற்றியது மட்டுமல்ல என்பது எனக்கு தெரியும். இது ஒரு சதுரங்க ஆட்டமாக மாறியிருந்தது. அங்கு ஒரு தவறான நகர்வு சஞ்சயை மட்டுமல்ல, விக்ரமையுமே அந்த பள்ளத்தில் தள்ளிவிடக்கூடும். அங்கேதான் எங்களது பல ஆண்டுகால உழைப்பும் கௌரவமும் பிணைக்கப்பட்டிருந்தது. அன்று இரவு கஃபேவிலிருந்து திரும்பிய பிறகு எங்கள் இருவரால் தூங்க முடியவில்லை. அந்த சிறிய பென் டிரைவ் மேஜை மீது இருந்தது. கையில் அடங்கும் அளவுக்கு அவ்வளவு சிறியது. ஆனால் அதன் சுமை ஒரு மலை போல தெரிந்தது. என் பெற்றோர் தூங்கிவிட்டார்கள், ஆனால் அம்மா இன்னும் விழித்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் அவர் புரண்டு படுக்கும் சத்தம் அவ்வப்போது கேட்டது. அந்த மஞ்சள் வெளிச்சத்தில் நானும் விக்ரமும் மட்டுமே ஒருவருக்கொருவர் முன்னால் அமர்ந்திருந்தோம். விக்ரம் அந்த ரெக்கார்டிங்கை மீண்டும் கேட்கவில்லை. ஒருமுறை கேட்டதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அவன் கிளாஸை இறுக்கமாக பிடித்திருந்தபோது அவனது கையில் உள்ள நரம்புகள் தெளிவாக தெரிந்தன. ஆண்கள் தங்கள் வலியை வெளியே காட்டுவதில்லை என்று சொல்வார்கள், ஆனால் அதற்காக அவர்களுக்கு வலிப்பதில்லை என்று அர்த்தமல்ல. சஞ்சய் வேலையில் மோசடி செய்தது மட்டுமல்ல, விக்ரமின் மானத்தை மட்டுமல்லாமல் தன் உடன் பிறந்த தமையனையே சிக்க வைக்க ஒரு திட்டத்தையும் முன்பே தீட்டி வைத்திருந்தான். இதுதான் விக்ரமை இவ்வளவு நிலைகுலைய வைத்திருந்தது. அடுத்த நாள் காலை நாங்கள் அந்த பென் டிரைவை வேறு யாரிடமும் கொடுக்கவில்லை. விக்ரம் லீகல் டீமின் மிஸ்டர் சர்மாவுக்கு ஃபோன் செய்து கம்பெனி அலுவலகத்தில் சந்திக்க நேரம் ஒதுக்கினான். தீபாவளி விடுமுறை நாட்கள் என்றாலும் மிஸ்டர் சர்மா நிலைமையை அறிந்ததும், அசல் ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள், இணையத்தில் எதையும் அனுப்ப வேண்டாம், இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்று மட்டும் கூறினார். விக்ரமுடன் நானும் சென்றேன். பிரியாவும் அங்கே இருந்தாள். அவள் பழைய ஜாக்கெட்டை அணிந்திருந்தாள். மேக்கப் இல்லை, கண்கள் வீங்கியிருந்தன. அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை என்பது தெரிந்தது. அவளது கையில் லேப்டாப், சில ஆவணங்கள் மற்றும் அந்த இரவு அவள் எங்களிடம் காட்டிய கடன் பத்திரங்கள் இருந்தன. தீபாவளி விடுமுறை என்பதால் கம்பெனி அலுவலகம் வெறிச்சோடியிருந்தது. கண்ணாடிக் கதவுகளில் எங்கள் மூவரின் நிழல்களும் தெரிந்தன. ஒவ்வொருவரும் மனதில் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருந்தனர். மிஸ்டர் ஷர்மா ஒரு சிறிய மீட்டிங் அறையில் காத்திருந்தார். அவர்களுடன் விசாரணை தலைவரான மிஸ்ஸஸ் ஜா இருந்தனர். நீளமான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் விக்ரம் பென் டிரைவை மேஜை மீது வைத்தான். இந்த ஆதாரங்களை பிரியா கொடுத்திருக்கிறாள். லீகல் டீம் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு இதன் உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மிஸ்டர் சர்மா ஹெட்போன்களை மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு ஃபைலாக கேட்கத் தொடங்கினார். ஆரம்பத்தில் அவர் முகம் அமைதியாக இருந்தது, ஆனால் கேட்க கேட்க அது தீவிரமானது. ஒரு ரெக்கார்டிங்கில் சஞ்சயின் குரல் தெளிவாக கேட்டது. அவன் ஒருவரிடம் பொருட்களின் விலையை உயர்த்துவது குறித்து பேசிக் கொண்டிருந்தான். நீ பில்லில் அதிக தொகையை காட்டு, யாரும் நுணுக்கமாக பார்க்கப் போவதில்லை, லாபத்தை நாம் வழக்கம் போல பிரித்துக் கொள்ளலாம்.
இன்னொன்றில் அவன் தரம் குறைந்த பொருட்களை மாற்றுவது பற்றி மிகச் சாதாரணமாக பேசினான். வெளிப்பார்வைக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். யார் இயந்திரத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் கழற்றி பார்க்கப் போகிறார்கள்? இதை கேட்டு என் உடல் சிலிர்த்தது. இவ்வளவு பெரிய விஷயம், ஆனால் ஏதோ சந்தையில் காய்கறி வாங்குவது போல அவன் பேசினான். பிறகு ஒரு ரெக்கார்டிங் வந்தது. அது அறை முழுவதும் நிசப்தத்தை உண்டாக்கியது. அதில் சஞ்சய் பிரியாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான், ஒருவேளை நாம் மாட்டிக்கொண்டால் எல்லா பழியையும் விக்ரம் மீது போட்டுவிடலாம். அவன் இந்த புராஜெக்டின் டெக்னிக்கல் ஹெட். எல்லா இடங்களிலும் அவனது கையெழுத்துதான் இருக்கிறது. அவன் நல்லவன், அதிகம் சத்தம் போட மாட்டான். அம்மா ஒருமுறை அழுதால் அவன் மீண்டும் உருகிவிடுவான். நான் விக்ரமை பார்த்தேன். அவன் எதுவும் சொல்லவில்லை, தலையை குனிந்து மேஜையையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கைகள் எவ்வளவு இறுக்கமாக இருந்தனவென்றால் விரல்களின் மூட்டுகள் வெளுத்துப் போயிருந்தன. மிஸ்டர் சர்மா ஹெட்போனை கழற்றிவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார், விக்ரம், இது இனி குடும்பச் சண்டையாக இல்லை. இது மோசடி. போலியான ஆவணங்களை தயாரிப்பது மற்றும் கான்ட்ராக்ட் விலையை உயர்த்துவது போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் இதில் உள்ளன. பொருட்கள் மாற்றப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டால் இந்த விவகாரம் போலீசாருக்கும் செல்லலாம். இதை கேட்டு பிரியா நடுங்கினாள். அவள் தன் காகிதங்களை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். நான் ஆதாரங்களை கொடுக்க மட்டும்தான் விரும்பினேன். சஞ்சய்க்கு தெரிந்தால் அவன் என்னை அடித்து விடுவான் என்ற பயம் இருக்கிறது. அல்லது கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகள் வரை வந்துவிடுவார்கள். மிஸ்ஸஸ் ஷா பிரியாவை நீண்ட நேரம் கவனித்தார். பிறகு சொன்னார், நீ சாட்சியாக இருக்கத் தயார் என்றால் கம்பெனி உனக்கு சட்ட ரீதியான உதவியை வழங்கும். ஆனால் நீ முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். எதையும் மறைக்கக்கூடாது. உன் கணவனிடம் இதை பற்றி ஒரு வார்த்தை கூடச் சொல்லக்கூடாது. பிரியா இடைவிடாமல் தலையசைத்தாள். நான் தயார். என் ஒரே வேண்டுகோள், அவன் என்னை தேடி வந்தால் தயவுசெய்து அவனை தனியாக சந்திக்க விடாதீர்கள். அவள் குரலில் அவ்வளவு இயலாமை இருந்தது. எவருக்கும் பரிதாபம் வரலாம். ஆனால் என் வீட்டிலிருந்து பொருட்களை எடுத்துச் சென்றதும் தன் மாமியாரோடு சேர்ந்து என்னை பொய்யாக்கிச் சித்தரிக்க முயன்றதும் அதே பெண்தான் என்பதை எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொண்டேன். ஒருவரின் இயலாமை அவர் செய்த தவறை அழித்துவிடாது. செய்த தவறு இன்று அவரை தீண்டுகிறது என்பதை மட்டுமே அது காட்டுகிறது. அன்று மதியம் பிரியா வீட்டில் இல்லை என்பதை சஞ்சய் அறிந்து கொண்டான். அவன் அவளுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்தான். முதலில் பிரியா ஃபோனை ஆஃப் செய்தாள். ஆனால் மிஸ்டர் சர்மாவின் அறிவுறுத்தலின்படி ஸ்பீக்கரை ஆன் செய்து ஃபோனை எடுத்தாள். கால் இணைக்கப்பட்டதும் சஞ்சயின் கோபமான குரல் கேட்டது. எங்கே இருக்கிறாய்? லேப்டாப் எங்கே? அந்த காகிதங்கள் எங்கே? எனக்கு துரோகம் செய்ய எப்படி துணிந்தாய்? பிரியா பயத்தில் நடுங்கினாள். விக்ரம் அவளை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். அவள் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துவிட்டுச் சொன்னாள், நான் எடுத்துச் செல்ல வேண்டியவற்றை மட்டும்தான் எடுத்துச் சென்றிருக்கிறேன். சஞ்சய் போனில் சிரித்தான். நீ ரொம்ப யோக்கியமாக நடிக்கிறாய். நான் இல்லையென்றால் நீ இன்னும் சாதாரண வாழ்க்கையில்தான் இருந்திருப்பாய். என் பணத்தில் சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு இன்று என்னையே கடிக்கிறாயா? பிரியா அழுதாள். ஆனால் இந்த முறை அவள் பின்வாங்கவில்லை. அவள் நடுங்கும் ஆனால் தெளிவான குரலில் சொன்னாள், நான் உங்கள் பணத்தில் சுகபோகம் அனுபவித்தேன் என்பது உண்மைதான். ஆனால் அது உங்கள் திருட்டுப் பணம். அதை சட்டம் முடிவு செய்யும். மறுமுனையில் ஒரு நிமிடம் மௌனம் நிலவியது. பிறகு சஞ்சய் பைத்தியம் பிடித்தது போல கத்தினான். அவன் திட்டி மிரட்டினான். அவன் தப்பவில்லை என்றால் என்னையும் என் பெற்றோர்களையும் விக்ரமையும் சேர்த்துச் சேற்றில் இழுத்து மூழ்கடிப்பேன் என்று மிரட்டினான். 10 நிமிடங்களுக்குப் பிறகு சாந்தி தேவி விக்ரமுக்கு ஃபோன் செய்தார். அவர் குரல் அழுவதாலும் கத்துவதாலும் கலந்திருந்தது. விக்ரம், உன் தம்பி தவறுதான். ஆனால் அவன் உன் உடன் பிறந்த இரத்தம். அவனை நிஜமாகவே சிறைக்குத்தான் அனுப்புவாயா? உன் சொந்த இரத்தத்தின் மீது இவ்வளவு வெறுப்பா? விக்ரம் கண்களை மூடிக்கொண்டான். இந்த வார்த்தைகள் அவனை எவ்வளவு காயப்படுத்துகின்றன என்பது எனக்குத் தெரியும். ஆனால் அவன் கண்களை திறந்து பேசியபோது அவனது குரலில் எந்தத் தயக்கமும் இல்லை. நான் அவனை சிறைக்கு அனுப்பவில்லை அம்மா. அவன் செய்த கர்மவினைகளின் காரணமாகத்தான் அவன் அந்த இடத்திற்குச் செல்கிறான். சாந்திதேவி கத்தினார், நீ லாயக்கற்றவன். விக்ரம் எழுந்து ஜன்னல் அருகே சென்றான். மெதுவாக அவன் சொன்னான், தவறான செயலுக்கு துணை போகாதவன் நாலாயகன் அல்ல. தன் தாய் தவறு செய்வதை பார்த்தும் அதை தடுக்காதவன்தான் நாலாயகன். பல ஆண்டுகளாக நான் அமைதியாக இருந்தேன். அதனால்தான் சஞ்சய் தன் தவறுகளை சரிசெய்ய எப்போதும் யாரோ ஒருவர் இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டான். மறுமுனையில் விம்மல் சத்தம் மட்டுமே கேட்டது. பிறகு சாந்தி தேவி போனை வைத்துவிட்டார். விக்ரமின் முதுகை பார்த்தேன். அவன் தோள்கள் லேசாக நடுங்கின. பயத்தினால் அல்ல, வலியினால். சில எல்லைகளை தாண்டிய பிறகு மனிதன் முன்னிருந்தது போல இருக்க முடியாது. குடும்ப உறவும் அப்படிதான்.
அதை மீண்டும் மீண்டும் தவறுகளுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தினால் அது அன்பாக இருக்காது. அது நல்ல மனிதனின் கழுத்தை நெரிக்கும் கயிறாக மாறிவிடும். அன்று மாலை நாங்கள் என் பிறந்த வீட்டிற்கு திரும்பிய போது சஞ்சயின் நம்பரிலிருந்து என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் ஒரே ஒரு வரிதான் இருந்தது. அண்ணி, நீங்கள் என்னை சிக்க வைத்தால் உங்களையும் சேர்த்து குப்பை தொட்டியில் இழுத்துப் போடுவேன். அதை படித்ததும் என் இரத்தமே உறைந்து போனது. விக்ரம் போனை பார்த்தான். அவனது முகம் உடனே இறுக்கமானது. அவன் பதில் அனுப்பவில்லை. அந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆதாரக்கோப்பில் சேர்த்துக்கொண்டான். ஆனால் எல்லா பக்கங்களிலும் தோற்றுப்போனவன் வெறும் மிரட்டலோடு நிற்க மாட்டான். அவன் எங்களை அழிப்பதற்காக இன்னும் ஆபத்தான, இன்னும் மோசமான எதையாவது செய்வான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மறுநாள் காலை நான் என் பெற்றோருக்காக டீ போட்டுக் கொண்டிருந்தபோது விக்ரமின் போன் ஒலித்தது. அவன் திரையை பார்த்ததும் முகம் மாறியது. அது அவனது ஆபீஸ் ஹெட் அழைப்பு. சிறிய உரையாடல்தான், ஆனால் அவன் சொன்ன பதில்களை கேட்டதும் என் இதயம் நின்றுவிட்டது. சரி சார், எனக்கு தெரிந்துவிட்டது. நான் உடனே ஆபீஸிற்கு வருகிறேன். இல்லை, நான் எந்த டேட்டாவையும் டெலீட் செய்யவில்லை. விசாரணை முடியும் வரை புராஜெக்டிலிருந்து விலகியிருக்க நான் தயார். போனை வைத்ததும் நான் பதற்றத்துடன் கேட்டேன், என்ன நடந்தது? விக்ரம் போனை என்னிடம் காட்டினான். திரையில் ஒரு அறிமுகமில்லாத அக்கவுண்டிலிருந்து புதிய போஸ்ட் ஒன்று இருந்தது. இம்முறை எந்த மறைமுக குறிப்பும் இல்லை. விக்ரமின் பெயர் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பொருட்களை திசை திருப்பி மோசடி செய்ததன் உண்மையான சூத்திரதாரி அவன்தான் என்றும், விஷயம் வெளிவந்ததும் தன் தம்பி மீது பழியை போட்டுவிட்டான் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த போஸ்டில் விக்ரமின் ஆபீஸ் மேஜையில் ஒரு கவரில் பணம் இருப்பது போன்ற புகைப்படம் இருந்தது. அருகில் சில ப்ராஜெக்ட் ஃபைல்களும் இருந்தன. இதை படித்துவிட்டு நான் உறைந்து போனேன். எழுதியவர்கள் மிகவும் புத்திசாலிகள். எந்த கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தாமல் தங்களுக்கு பக்கா உறுதியான ஆதாரங்கள் இருப்பது போல ஒரு கதையை பின்னிருந்தனர். அந்த பணக்கவருக்கு கீழே விக்ரம் சப்ளையரிடம், நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் உன் பில் விரைவில் பாஸ் ஆகும் என்று சொல்வது போன்ற எடிட் செய்யப்பட்ட மெசேஜ் இருந்தது. அந்நியமான எவர் இதை பார்த்தாலும் எளிதில் நம்பிவிடுவார்கள். 1 மணி நேரத்திற்குள் அந்த போஸ்ட் கம்பெனி குழு முழுவதும் பரவியது. விக்ரமின் சக ஊழியர்கள் சிலர் மெசேஜ் செய்தனர். சிலர் நலம் விசாரித்தனர். சிலர் அமைதியாக அந்த லிங்கை மட்டும் அனுப்பினர். அவர்களின் அந்த அமைதி எந்த கேள்வியை விடவும் பயங்கரமாக இருந்தது. நான் என் கணவனை பார்த்தேன். அவர் அமைதியாகத்தான் இருந்தார், ஆனால் அவரது தாடைகள் இறுகியிருந்தன. நான் கேட்டேன், இதை செய்தது சஞ்சய்தானே இல்லையா? அவர் உடனே பதில் சொல்லவில்லை. ஆதாரங்கள் இருந்த ஃபைலை மட்டும் எடுத்தார். அதில் பிரியாவின் பென் டிரைவை வைத்துவிட்டு, முதலில் கம்பெனிக்குச் செல்வோம். அவர்கள் வலை பின்னியிருந்தால் அந்த வலையை உடைக்கும் இடமும் அதுதான் என்றார். நான் அவருடன் வருவதாக உறுதியாக கூறினேன். விக்ரம் என்னை தடுக்க முயன்றான், ஆனால் பிறகு அமைதியானான். இந்த விஷயத்தில் ஏற்கனவே என் பெயர் இழுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மற்றவர்கள் என் மற்றும் என் கணவனின் கௌரவத்தைப் பற்றி தீர்ப்பளிப்பதை நான் அனுமதிக்க முடியாது. வழியில் என் கைகள் குளிர்ந்தன. இந்த விவகாரம் விரைவில் தீரவில்லை என்றால் விக்ரமின் வேலை மட்டுமல்ல, அவனது பல ஆண்டுகால உழைப்பும் வீணாகிவிடும். ஒரு போலி கவரிலும் சில போலியான மெசேஜ்களாலும் கம்பெனியின் மீட்டிங் ரூம் காலை முதலே பரபரப்பாக இருந்தது. விக்ரமின் ஹெட் மேனேஜர் மிஸ்டர் சர்மா மற்றும் நிர்வாகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் அங்கு இருந்தனர். விசாரணை முடியும் வரை ப்ராஜெக்ட் ஃபைல்களை தொடக்கூடாது என்று விக்ரமிடம் கூறப்பட்டது. இது வழக்கமான நடைமுறைதான் என்பது எனக்கு தெரியும், ஆனால் அதை கேட்டதும் என் நெஞ்சில் ஊசி குத்தியது போலிருந்தது. ப்ராஜெக்டை குறித்த நேரத்தில் முடிக்க இரவு பகலாக உழைத்த மனிதன் இன்று அங்கு ஒரு குற்றவாளியைப் போல அமர்ந்திருந்தான். மீட்டிங் ரூம் கதவு திறக்கப்பட்டு சஞ்சய் உள்ளே வந்தான். அவன் சுருங்கிய சட்டையும் கலைந்த முடியும் கொண்டிருந்தான். முகம் மிகவும் சோர்வாகவும் கவலையாகவும் தெரிந்தது. ஆனால் அவன் கண்களை பார்த்ததும் இதுவெல்லாம் ஒரு நாடகம் என்பது எனக்கு புரிந்தது. அவனுக்கு பின்னால் சாந்தி தேவி இருந்தார். அறைக்குள் நுழைந்ததும் அவர் அழத் தொடங்கினார். கடவுளே, ஒரே வீட்டில் பிறந்த சகோதரர்கள் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டார்களே. சஞ்சய் விக்ரமுக்கு நேர் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனது குரலில் இயலாமை தெரிந்தது. ஆவணங்களில் சில குறைகள் இருந்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த மோசடிக்கு நான் தான் சூத்திரதாரி என்று யாராவது சொன்னால் அது எனக்குச் செய்யும் அநீதி. மேலே இருந்து சொல்லப்பட்டதைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். அதிகாரி நேரடியாக கேட்டார், யார் சொன்னது? சஞ்சய் சிறிது நேரம் தலைகுனிந்து பிறகு விக்ரமை பார்த்துவிட்டு குரல் தழுதழுக்கச் சொன்னான். விக்ரம் அண்ணா, நான் தம்பியாக என் கடமையைச் செய்தேன். ஆனால் பணம் வாங்கியது இவர்தான். அறைக்குள் நிசப்தம் நிலவியது. என் ரத்தம் கொதித்தது. வெளியே நின்று கொண்டிருந்த சாந்தி தேவி இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார்.
என் மருமகள் என் மகனை தூண்டிவிட்டு அண்ணன் தம்பியை பகையாக்கிவிட்டாள். இப்போது தன் தம்பி மீது பழியை போடுகிறானே. ஒரு அம்மாவாக இதை நான் எப்படி பார்ப்பேன்? வெளியே ஊழியர்கள் எட்டிப் பார்த்தனர். சாந்தி தேவிக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. உலகின் மிகப்பெரிய துயரம் கொண்ட அம்மாவாக அவர் நடித்துக் கொண்டிருந்தார். என்னால் இனியும் பொறுக்க முடியவில்லை. நான் அவருக்கு முன்னால் சென்று நின்று மிக மெதுவாக கேட்டேன், அம்மாஜி, விக்ரமை நான் தூண்டிவிட்டேன் என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் என் வீட்டுக் கதவைத் திறந்து தீபாவளி பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வரச் சொல்லி உங்களை தூண்டியது யார்? சாந்தி தேவி ஒரு நிமிடம் அமைதியானார். அவரது கண்ணீரும் நின்றது. ஆனால் உடனே பேச்சை மாற்றினார். வீட்டுக் காரியங்களை பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்போது என் பிள்ளைகளின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகியிருக்கிறது. நான் அவர்களை பார்த்தேன். என் இதயம் குளிர்ந்து போனது. இந்த நிலையிலும் ஒரு சிறிய தவறை மறைக்க அவள் ஒரு பெரிய தவறை செய்ய முயல்கிறாள். கண்ணீரின் மூலம் உண்மையை மழுங்கடிக்க பார்க்கிறாள். அப்போது மிஸ்டர் சர்மா பேசினார். அவரது குரல் உரக்க இருக்கவில்லை, ஆனால் உறுதியாக இருந்தது. தயவுசெய்து அனைவரும் ஆதாரங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். விக்ரமின் மேஜையில் அந்த கவர் இருப்பது போன்ற புகைப்படம் ஒரு புகாராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முதலில் அந்த நேரத்திற்கான ஆபீஸ் கேமரா பதிவுகளை பார்ப்போம். மிஸ்ஸஸ் ஜா உடனடியாக ப்ரொஜெக்டரை ஆன் செய்தார். மீட்டிங்கிற்குள்ளேயே கேமரா காட்சிகள் திரையிடப்பட்டன. அறை முழுவதும் மூச்சை பிடித்துக்கொண்டு திரையை பார்த்தது. ஆரம்பத்தில் எதுவும் அசாதாரணமாக இல்லை. விக்ரமின் மேஜை காலியாக இருந்தது. பிறகு மாலை காலை 7 மணி அளவில் அலுவலகத்தில் யாரும் இல்லாதபோது ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்த ஒரு டெலிவரி பாய் உள்ளே வந்தான். ரிசப்ஷனுக்குச் செல்லாமல் ஒரு பக்கவாட்டு வழியாக விக்ரமின் மேஜைக்குச் சென்றான். தன் பையிலிருந்து ஒரு மஞ்சள் நிற கவரை எடுத்து மேஜையின் ஓரத்தில் வைத்தான். கவனமாக ஃபைல்களை அருகில் வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு அவசரமாகச் சென்றுவிட்டான். அறையின் சூழல் உடனே மாறியது. மிஸ்ஸஸ் ஜா வீடியோவை மெதுவாக்கி அந்த டெலிவரி பாயிண்ட் வண்டி எண்ணை ஜூம் செய்தார். அது யாருடைய வண்டி என்பது தெரிந்ததும் சஞ்சயின் முகம் வெளிரிப்போனது. அந்த டெலிவரி பாய் சஞ்சயின் நம்பிக்கைக்குரிய டிரைவர். அவன் அடிக்கடி கம்பெனிக்கு சாமான்களையும் காகிதங்களையும் கொண்டு வருபவன். ஹெட் மேனேஜர் சஞ்சயை பார்த்தார். இப்போது நீ என்ன சொல்லப் போகிறாய்? சஞ்சய் பதற்றம் அடைந்தான். நெற்றியில் வியர்வை வழிந்தது. அவன் இன்னும் பிடிவாதமாக, எனக்கு தெரியாது, ஒருவேளை அவனே செய்திருக்கலாம் என்றான். மிஸ்டர் சர்மா உடனே கேட்டார், விக்ரமின் மேஜையில் கவரை வைத்து புகைப்படம் எடுத்து சில மணிநேரங்களிலேயே அது ஒரு பொய்யான போஸ்டில் பயன்படுத்தப்படுவது என்பது இவ்வளவு பெரிய தற்செயலா? சஞ்சய்க்கு பேச்சு வரவில்லை. சாந்தி தேவி கதவிலேயே உறைந்து நின்றார். அவர் உதடுகள் நடுங்கின, ஆனால் சத்தம் வரவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்த விக்ரம் மெதுவாக எழுந்து நின்றான். அவன் நேராகச் சஞ்சயை பார்த்தான். அவன் கண்களில் இப்போது கோபமில்லை, ஆனால் ஒரு ஆழ்ந்த ஏமாற்றம் இருந்தது. அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னான். ஒரு நல்ல மனிதனாக மாற நான் உனக்கு வாய்ப்பளித்தேன். ஒருமுறை அல்ல, பலமுறை. ஆனால் நீ எப்போதும் உன் உடன் பிறந்த தமையனின் முதுகில் குத்தவே தேர்ந்தெடுத்தாய். சஞ்சய் தலைகுனிந்து கொண்டான். எந்த பதிலும் இல்லை. நான் விக்ரமின் அருகில் நின்று கொண்டிருந்தேன். என் நெஞ்சிலிருந்த கனமான கல் கொஞ்சம் விலகியது போல உணர்ந்தேன். என் கணவனை அழிக்க அவன் பின்னிய வலை இப்போது பிரியத் தொடங்கியிருந்தது. ஆனால் தன் தமையன் மீதே பொய்யான பழியை சுமத்தத் துணியும் ஒருவன் இப்போது அமைதியாக இருக்கிறான் என்றால் அது அவனது தோல்வி அல்ல, அடுத்த சூழ்ச்சிக்கான அமைதி என்பது எனக்குத் தெரியும். அந்த வீடியோ காட்சிகள் காட்டப்பட்டதும் மீட்டிங் அறையின் சூழல் முழுமையாக மாறியது. ஒரு வெளிப்படையான பார்ட்னரும் சேர்ந்து எங்களை ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அறைக்கு அழைத்தனர். நான் விக்ரமிற்கு அருகில் அமர்ந்திருந்தேன். சஞ்சயின் முகம் வெளிரிப்போயிருந்தது. அவன் தப்பிக்க வழியை தேடிக்கொண்டிருந்தான். பிரியா அவர்களிடமிருந்து 2 நாற்காலிகள் தள்ளி அமர்ந்திருந்தாள். அவள் தன் ஆவணங்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள். நிர்வாக அதிகாரி ஒருவர் பேசத் தொடங்கினார். இன்று நாம் 3 விஷயங்களை தெளிவுபடுத்த இங்கு கூடியிருக்கிறோம். முதலாவது, விக்ரம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை. இரண்டாவது, சஞ்சயின் நிறுவனத்தின் மோசடி. மூன்றாவது, ஒவ்வொருவரின் பொறுப்பு. சஞ்சய் உடனே குறுக்கிட்டான். நான் ஒரு சிறிய சப்ளையர். எனக்குச் செய்யச் சொன்னதைத்தான் நான் செய்தேன். இன்றைய பிசினஸில் அனைவரும் புத்திசாலித்தனமாகத்தான் நடக்க வேண்டும். இந்த நிலையிலும் அவன் தன்னை ஒரு நிராதரவானவனாகச் சித்தரிக்க முயல்வதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். மிஸ்டர் சர்மா கேட்டார், யார் உன்னை வற்புறுத்தியது? சஞ்சய் விக்ரமை ஒரு பார்வை பார்த்தான். சொந்த சகோதரன் என்பதால் நான் பெயரைச் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். விக்ரம் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. ஆனால் அவன் சஞ்சயை பார்த்த குளிர்ந்த பார்வை எனக்கே பயத்தை தந்தது. அப்போது பிரியா தன் ஆவணங்களை மேஜை மீது வைத்தாள்.
நான் இன்னும் சில ஆதாரங்களை கொடுக்க விரும்புகிறேன். அனைவரும் அவளை பார்த்தனர். மேஜை மீது விலை உயர்த்தப்பட்ட பில்கள், கடன் ஆவணங்கள் மற்றும் சஞ்சயின் தனிப்பட்ட வங்கி பரிவர்த்தனை விவரங்கள் இருந்தன. சஞ்சய் தன் நாற்காலியில் இருந்து எழுந்து பிரியாவை நோக்கி பாய்ந்தான். நீ என்ன செய்கிறாய்? அதை இங்கே கொடு. ஆனால் அவன் ஆவணங்களை எட்டுவதற்குள் 2 பாதுகாவலர்கள் அவனை பிடித்துக் கொண்டனர். பிரியாவின் முகம் வெளிறிப் போயிருந்தது. ஆனால் அவள் தன் போனை எடுத்துச் சொன்னாள். என்னிடம் ரெக்கார்டிங் இருக்கிறது. இத்தனை நாட்கள் மௌனமாக இருந்தது என் தவறுதான் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இனி ஒரு நிரபராதி மீது பழி சுமத்தப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. முதல் ரெக்கார்டிங் ஸ்பீக்கரில் ஓடியது. சஞ்சயின் குரல் தெளிவாக கேட்டது. தரம் குறைந்த பொருட்கள் கூட ஓகேதான். யாரும் சரிபார்க்கப் போவதில்லை. அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. சஞ்சய் கத்தினான். இது பொய். இவள் ரெக்கார்டிங்கை எடிட் செய்திருக்கிறாள். மிஸ்டர் சர்மா அமைதியாகச் சொன்னார். தொழில்நுட்ப குழு இதை சரிபார்த்துக் கொள்ளும். அவர் பிரியாவை அடுத்த ரெக்கார்டிங்கை இயக்கச் சொன்னார். இம்முறை சாந்தி தேவியின் குரல். நான் அதை உடனே அடையாளம் கண்டுகொண்டேன். வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துச் சென்று முதலில் பரிசாக கொடுத்துவிடுங்கள். அவளிடம் போனஸ் பணம் இருக்கிறது, மீண்டும் வாங்கிக் கொள்வாள். சஞ்சயின் வேலை தப்பினால் போதும். நான் சாந்தி தேவியை பார்த்தேன். அவர் ஒரு சிலை போல அமர்ந்திருந்தார். நான் என் மகனுக்கு உதவ மட்டும்தான் நினைத்தேன். விஷயம் இவ்வளவு பெரிதாகிவிடும் என்று தெரியவில்லை என்று மட்டும் அவர் சொல்ல முடிந்தது. ஆனால் இப்போது யாரும் அவரை ஒரு அப்பாவி தாயாக பார்க்கவில்லை. பிரியா இன்னொரு ரெக்கார்டிங்கை இயக்கினாள். அதில் சாந்தி தேவி சொல்லிக் கொண்டிருந்தார். ஏதாவது நடந்தால் உன் அண்ணனிடம் அழுதுவிடு. விக்ரம் மிகவும் நல்லவன், குடும்ப விஷயம் என்பதால் அமைதியாகிவிடுவான். மீரா விஷயத்தில் நான் அவளை திட்டி அடக்கிவிடுவேன். மருமகள் அடங்கித்தான் போக வேண்டும். விக்ரம் கண்களை மூடிக்கொண்டான். அவனது நற்பண்புகளை அவன் தாயே அவனது பலவீனமாக மாற்றியிருந்தது. அவன் இதயத்தில் எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை என்னால் உணர முடிந்தது. விக்ரம் மெதுவாக எழுந்து நின்றான். அவன் சஞ்சயை பார்க்கவில்லை, தன் தாயை பார்த்தான். இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு பிள்ளைகள் தேவையில்லை. உங்கள் தவறுகளை சரிசெய்யும் வேலைக்காரர்கள் மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கிறார்கள். சாந்தி தேவி அழுதார். இந்த முறை அவரது கண்ணீர் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்போது யாரையும் அது நம்ப வைக்கவில்லை. நிர்வாகம் அங்கேயே தங்கள் முடிவை அறிவித்தது. சஞ்சயின் நிறுவனத்திற்கு எதிராக மோசடி வழக்கு தொடரப்படும். பொருட்கள் மாற்றப்பட்டதும் பொய் புகார்கள் அளிக்கப்பட்டதும் நிரூபிக்கப்பட்டால் அந்த விவகாரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும். மேலும் விக்ரம் மீது சுமத்தப்பட்ட பொய் புகார்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சஞ்சய் கோபத்தில் கத்தினான். அவன் பிரியாவை பார்த்து, நான் உன்னை வளர்த்தேன். ஆனால் நீயே எனக்கு துரோகம் செய்துவிட்டாய். நீ நேர்மையாக நடந்து கொள்வதாக நடிக்கிறாய் என்று சொன்னான். பிரியா அவனை பார்த்தாள். அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தாலும் அவள் குரல் குளிர்ந்திருந்தது. இல்லை, உன் தவறுகளுக்கான தண்டனையை நான் ஏற்க மறுக்கிறேன், அவ்வளவுதான். இதைக் கேட்டு சஞ்சய் அமைதியானான். விக்ரமிற்கு அருகில் அமர்ந்திருந்த நான் என் குளிர்ந்த கைகள் அவன் கைகளில் வெப்பமாவதை உணர்ந்தேன். இத்தனை நாட்களுக்குப் பிறகு பிரியா தன் சொந்த குரலில் பேசியிருந்தாள். கம்பெனி மீட்டிங்கிற்கு பிறகு சஞ்சய் பயந்து விடுவான் என்று நினைத்தேன். ஆனால் குறுக்கு வழியில் செல்வதற்கு பழகிய ஒருவன் தோற்கும்போது இன்னும் ஆபத்தானவனாக மாறிவிடுவான். அந்த மாலை நாங்கள் சட்டக்குழுவுடன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தபோது சஞ்சய் அலுவலகத்திலிருந்து சில பழைய ஆவணங்களை திருடிக்கொண்டு தப்பி ஓடிவிட்டான் என்பது தெரிந்தது. அந்த ஆவணங்களை திருத்தி இந்த ப்ராஜெக்டில் ஆரம்பத்திலிருந்தே குளறுபடி இருப்பதாகவும் அதில் விக்ரமுக்கும் தொடர்பிருப்பதாகவும் காட்ட அவன் முயன்றான். சிறிது நேரத்தில் விக்ரமின் போனுக்கு மெசேஜ் வந்தது. நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் வழக்கை வாபஸ் பெறுங்கள். இல்லையெனில் இந்த போலியான ஆவணங்களை காட்டி உங்கள் இருவரின் வேலையையும் பறித்து விடுவேன். விக்ரம் உடனடியாக அந்த மெசேஜை சட்டக்குழுவிடம் அனுப்பிவிட்டு, இனி நான் அவனிடம் தனியாக பேசப்போவதில்லை. சட்டப்படி நடப்பதுதான் இனி என்ன நடக்கும் என்று சொன்னான். மாலை 4 மணியளவில் நாங்கள் வீட்டிற்குச் சென்றபோது கதவருகே சாந்தி தேவி நின்று கொண்டிருந்தார். அவர் குரலில் கோபமோ நாடகமோ இல்லை, வெறும் உண்மை கலந்த பதற்றம் இருந்தது. என் அம்மா கதவை திறந்தார், ஆனால் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் தவறுகளை என் மகள் மீது சுமத்த வந்திருக்கிறீர்களா என்று அவர் கேட்டார். இதைக் கேட்டு சாந்தி தேவி அழுதார். திடீரென எங்கள் கதவருகே முழங்காலிட்டு அமர்ந்தார். சாந்தி தேவி எவருக்கும் முன்னால் மண்டியிடுவார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. அவர் அழுது கொண்டே சொன்னார், நான் தவறு செய்துவிட்டேன். நான் தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியும். ப்ளீஸ், விக்ரமிடம் வழக்கை வாபஸ் வாங்கச் சொல்லுங்கள். சஞ்சயை காப்பாற்றுங்கள். என் அம்மா அமைதியாகச் சொன்னார். அவன் செய்த தவறுகளால் அவன் வாழ்க்கை வீணாகிறது. என் மகளின் மானத்தை நீங்கள் இழிவுபடுத்திய போது இதைப் பற்றி யோசித்தீர்களா?
சாந்தி தேவி அழுது கொண்டே இருந்தார். நான் பேராசை பிடித்தவள். என் மகனின் அன்பில் குருடாகிவிட்டேன். நான் அவர் அருகில் சென்று மெதுவாக கேட்டேன். அம்மாஜி, உங்களுக்கு தன் தவறு புரிந்ததால்தான் மன்னிப்பு கேட்கிறீர்களா, அல்லது சஞ்சய்க்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதால் கேட்கிறீர்களா? அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவரது அமைதியே எல்லாம் சொல்லியது. அப்போது விக்ரமின் போன் ஒலித்தது. அது சட்டக்குழுவின் மிஸ்டர் சர்மா. சஞ்சய் அந்த போலியான ஆவணங்களை கம்பெனியின் எதிரி ஒருவரிடம் விற்க முயல்வதாகவும் அவனை பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாகவும் அவர் கூறினார். சஞ்சயை போனில் சில நிமிடங்கள் பேச வைக்குமாறு அவர் விக்ரமிடம் சொன்னார். இதை கேட்டு சாந்தி தேவி மயக்கமடைவது போல ஆனார். விக்ரம் சஞ்சயிற்கு போன் செய்தான். சஞ்சய் குளிர்ந்த குரலில் கேட்டான், வழக்கை வாபஸ் வாங்கவா போன் செய்தாய்? விக்ரம் நீண்ட மூச்சை இழுத்துவிட்டுச் சொன்னான், கவனி, நான் வழக்கை வாபஸ் வாங்கப் போவதில்லை. ஆனால் நீ இப்போதே நிறுத்திவிட்டு ஆவணங்களை திருப்பித் தந்துவிட்டால் நான் கம்பெனியிடம் கருணையுடன் நடந்து கொள்ளச் சொல்வேன். நீ அந்த ஆவணங்களை யாரிடமாவது கொடுத்தால் இன்று முதல் எனக்கு நீ தம்பி இல்லை. மறுமுனையில் சஞ்சய் சிரித்தான். நீ உன் மனைவியை தேர்ந்தெடுத்த போதே நான் என் அண்ணனை இழந்துவிட்டேன். விக்ரம் கண்களை மூடிக்கொண்டான். அவனது குரலில் வலி இருந்தது, ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். இல்லை சஞ்சய், நீ பொய்யை தேர்ந்தெடுத்த போதே எல்லாவற்றையும் இழந்துவிட்டாய். சஞ்சய் போனை வைத்துவிட்டான். சாந்தி தேவி தரையில் விழுந்தார். விக்ரம் அமைதியாக நின்றான். அவன் கையில் போன் இருந்தது. சஞ்சயின் கடைசி வார்த்தைகள் அவன் மனதில் இருந்த கடைசி நம்பிக்கையையும் உடைத்துவிட்டது என்பது எனக்குத் தெரியும். அந்த மாலை சஞ்சய் போலியான ஆவணங்களை விற்க முயன்றபோது கையும் களவுமாக பிடிபட்டான். அவனது பையில் அந்த ஆவணங்கள், கடன் பத்திரங்கள் மற்றும் விக்ரமையும் என்னையும் பழிவாங்க திட்டமிட்ட மெசேஜ்கள் இருந்த இன்னொரு போன் சிக்கியது. உண்மை வெளிவந்தது. விக்ரமின் பொறுப்புகள் அனைத்தும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டன. என் மீது சந்தேகம் கொண்ட சக ஊழியர்கள் மன்னிப்பு கேட்டனர். நான் பரவாயில்லை என்று மட்டும் சொன்னேன். ஆனால் சில காயங்கள் மன்னிப்பால் ஆறுவதில்லை என்பது எனக்குத் தெரியும். சஞ்சய் மீது சட்ட நடவடிக்கை தொடங்கியது. பிரியா விவாகரத்து கோரி சாட்சியாக இருந்தாள். சாந்தி தேவி அதிர்ச்சியில் உடல் நலம் குன்றினார். விக்ரம் அவரை பராமரிக்க ஒரு செவிலியரை ஏற்பாடு செய்தான். ஆனால் இந்த முறை அவன் என்னை எதையும் செய்யச் சொல்லவில்லை. அவர் என் தாய், நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ நல்ல மருமகள் என்று நிரூபிக்க அந்த சுமைகளை சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்றான். இதைக் கேட்டு என் தொண்டை அடைத்தது. ஒரு அந்நியருக்காக இவ்வளவு கருணை. ஒரு மாலை வேளையில் சாந்தி தேவி என்னை அழைத்தார். என்னை மன்னித்துவிடு. மருமகள் எப்பொழுதும் பணிந்துதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் அமைதியாகச் சொன்னேன், எனக்கு மகள் போன்ற அன்பு தேவையில்லை அம்மாஜி. நான் தேவைப்படும்போது மட்டும் வெளிநபராகவும், கடன் அடைக்கத் தேவைப்படும்போது மட்டும் குடும்ப உறுப்பினராகவும் கருதப்படக்கூடாது என்றுதான் விரும்பினேன். அவர் அழுதார். ஆனால் இப்போது அவரை யாரும் நம்பவில்லை. நான் என் மனதில் வெறுப்பை வளர்க்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். ஆனால் ஒரு எல்லையை வகுத்தேன். அதை இனி யாரும் தாண்ட முடியாது. தீபாவளிக்குப் பிறகு நாங்கள் உறவினர்களிடம் எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் யாரும் தலையிடக்கூடாது என்று தெளிவாக கூறிவிட்டோம். சில நாட்களுக்குப் பிறகு விக்ரம் என்னை மீண்டும் என் பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அவன் எங்கள் வீட்டு தேவாலயத்தில் பூக்களை வைத்து என் பெற்றோரிடம் தலைவணங்கி, மீரா இவ்வளவு துயரங்களை அனுபவித்ததற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் என் குடும்பத்தினர் அவளுக்கு எந்த துன்பமும் தரமாட்டார்கள் என்றான். என் அப்பா அவனை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு, ஆண்கள் பேசுவதை விடச் செயலில் காட்ட வேண்டும் என்று மட்டும் சொன்னார். அன்று இரவு நானும் விக்ரமும் எங்கள் வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். அடுப்பில் இருந்த நெருப்பு அணைந்திருந்தது. ஒரு பெரிய புயலுக்குப் பிறகு அங்கு ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. 1.5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் போயிருக்கலாம். ஆனால் அதற்காக நான் வருத்தப்படவில்லை. நான் அந்த வெறுமையான சமையலறையில் நின்றபோது என் கணவன் என்னை தியாகம் செய்யச் சொல்லாமல் உண்மையின் பக்கம் நின்றான் என்பதே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. நான் அவனது மனைவியாக இருந்தேன் என்பதற்காக மட்டுமல்ல, அவன் சரியாக இருந்தான் என்பதற்காகவே அவனுடன் நின்றேன். அந்த தீபாவளியிலிருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை ஒடுக்கும் இடமல்ல குடும்பம். மாறாக ஒவ்வொருவரின் எல்லைகளையும் மதித்து நடக்கும் இடமே குடும்பம். பேராசை மற்றும் போலி கௌரவத்தின் மீது வாழ்பவர்கள் எவரிடமும் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களின் கர்மவினைகளே ஒருநாள் அவர்களை தேடி வந்து சேரும். இந்த கதை பொழுதுபோக்கு மற்றும் உத்வேகம் அளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. கதையின் கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் மற்றும் வசனங்கள் நிஜ வாழ்க்கையிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவற்றை எந்தவொரு குறிப்பிட்ட நபர், இடம் அல்லது சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டாம். இந்த வீடியோவின் நோக்கம் எவருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதல்ல. தயவு செய்து கதையை ஒரு கதையாக மட்டும் பார்த்து உங்கள் அன்பு மற்றும் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள்.
கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. आपको कहानी कैसी लगी कमेंट में ज़रूर बताना, और ऐसी ही कहानी हम लाते रहेंगे। आपको कहानियाँ सुनना पसंद है तो हमारे चैनल को कर दीजिए सब्सक्राइब, क्योंकि यही चैनल पर आपको बहुत ही बढ़िया कहानी को सुनने को मिलेगा। और आप सुनते रहो, अपने दोस्तों के साथ भी शेयर करो, वो भी सुन सके, क्योंकि ऐसी कहानी और किसी चैनल पर आपको सुनने को नहीं मिलेगा। और अगला पार्ट का सुनने के लिए कमेंट में ज़रूर बताना। और हमारी कहानी आप कहाँ कहाँ से सुनते हैं, अपने गांव या शहर का नाम ज़रूर बताना, तो हम आपके कमेंट ज़रूर पढ़ेंगे और आपको रिप्लाई भी देंगे, अच्छी कमेंट होगी तो मिलते हैं एक ऐसी नई स्टोरी के साथ। तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत।